இலங்கை நிர்வாக சேவைக்கு திறன் அடிப்படையில் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை 2024க்கான மூன்றாவது வழிகாட்டல் செயலமர்வில் சந்திக்கிறோம். இன்றைக்கு 2024 ஜூன் மாதம் 26ஆம் தேதி. சேலமர்வில் இணைந்துள்ள எல்லோருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் நிதி ஒழுங்கு விதிகள் முதலாவது அத்தியாயத்தினுடைய 2வது பிரிவு தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே இதனுடைய முதலாவது பிரிவு முதல் 4 நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பாக பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு அதனுடைய 2வது பிரிவு ஆண்டு மதிப்பீடுகளை சமர்ப்பிப்பதற்கான அமைப்பு. இதில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில அபிப்பிராயங்கள், இந்த புத்தகத்தை மட்டும் நாங்கள் பேஸ் பண்ணி படிக்கிறோமே அது போதுமா அப்படின்னு சொல்லி நிச்சயமாக இந்த புத்தகத்தை மட்டும் பேஸ் பண்ணி படிக்கிறது இல்லை. இதனோடு தொடர்புடைய விடயங்கள் கடந்த செயலமர்வில் கலந்து கொண்ட உங்களுக்கு அது தெரியும். அதனோடு தொடர்புடைய மிகவும் பொருத்தமான ஆவணங்களையும் நாங்கள் இணைச்சு படிப்போம். மறுபடி சும்மா அனாவசியமாக எல்லாத்தையும் சேர்த்து அப்படி இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, பரீட்சை வினாத்தாளுக்கான புள்ளியிடல் திட்டம் என்பது அரசாங்கத்தினால் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்ட நிர்வாகம் அறிவுரைகளை மட்டுமே கொண்டிருக்கும். அப்போ அவ்வாறு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கைகள் தொடர்பில் நிதி தொடர்பான சில சுற்றறிக்கைகள் இருக்குது. இந்த நிதி ஒழுங்கு விதிகளுக்கு செய்யப்பட்ட அனைத்து திருத்தங்களையும் உள்ளடக்கியதாக 1/2020 சுற்றறிக்கை வந்தது. அது உங்களுக்கு தெரியும், ஒரு புத்தகமாக இருக்குது. அதுக்கு பிறகு 1/2020 முதலாம் இலக்க சுற்றறிக்கை, அதன் 2வது பாகம் 1/2020 சுற்றறிக்கையினுடைய 2வது இலக்கம் அதனுடைய 3ஆம் பாகமாக வெளிவந்தது. அதே போல் இப்போ ஆக இறுதியாக 2/2024 நிதி சுற்றறிக்கை வெளிவந்திருக்கு. இதற்கு மேலதிகமாக அந்த 4 சுற்றறிக்கைகளையும் நாங்கள் கவனத்தில் கொள்வோமாக இருந்தால் சரி. அதற்கு மேலதிகமாக சில வேளைகளில் அதனோடு தொடர்புடைய விசேட வர்த்தமானி அறிவித்தல்கள், அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல்கள் சில இருக்குது. கௌரவ கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபோது வெளியிடப்பட்ட ஒரு சுற்றறிக்கை நான் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அனுப்பியிருக்கிறேன். அப்போ அந்த ஆவணங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அது சும்மா வெறுமனே இந்த பைபிள் வாசித்த மாதிரி இந்த புத்தகத்தை அப்படியே வாசிக்கிறது அல்ல. அதில் இருக்கிற வசனங்களை மட்டுமல்ல, அது சின்ன சின்ன மாற்றங்கள். அதை விட முக்கியமாக ஒரு சட்டம், இந்த நிதியோடு தொடர்புடைய மிக முக்கியமான சட்டம் ஆண்டு மதிப்பீடு, பட்ஜெட். அந்த பட்ஜெட்டில் வருகிற சேஞ்சஸை நாங்கள் இதுக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்போம். சரி, அவ்வளவுதான் முக்கியமான விடயம். அதை கருத்தில் எடுத்துக்கொண்டீங்கன்னா சரி. அந்த சில அபிப்பிராயங்கள் என்னோடு பேசுகிறவர்கள் தனிப்பட 2 பேர் தங்களுடைய அபிப்பிராயங்களை தெரியப்படுத்தியிருந்தார்கள். அப்போ அப்படி தெரியப்படுத்துகிற போது சொல்லப்பட்ட விடயங்களுக்கு நான் பதில் சொல்ல வேணும். சில வேளை அந்த கேள்விகள் மற்றவர்கள்டையும் இருக்கலாம் என்கிறதால அந்த பகுதியை சொல்லியிருக்கிறேன். சரி, இப்போ பாருங்கள், ஆண்டு மதிப்பீடுகளை சமர்ப்பிப்பதற்கான அமைப்பு என்பது 2வது பிரிவு. அதில் வெளியீடுகளில் முதலாவது சொல்லப்பட்டிருக்குது நிதியாண்டுக்குரிய அரசாங்கத்தின் வருமான செலவின மதிப்பீடு. இந்த வருமான செலவின மதிப்பீடுகளினுடைய அமைப்பு இதில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன மாற்றம் உண்டு இருக்கு. அந்த பகுதியை நாங்கள் பார்த்தோம்னா சரி. இந்த செலவினத்தினுடைய பொது மதிப்பீடுகள் 2வதாகவும் முற்பண கணக்கு தொடர்புபட்ட மதிப்பீடுகள் 3வதாகவும் இதில் காட்டப்பட்டிருக்கு. இப்போ அதில் சில வேளைகளில் அவர்கள் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இந்த வருமான மதிப்பீடுகளை முதலாவது என்று சொல்லி சொல்கிறாங்க. சரிதானே, வருமான மதிப்பீடுகள் முதலாவது. பிறகு 2வதாக செலவின மதிப்பீடுகள் என்று சொல்லி தனியாக போடுறாங்க. இந்த இடத்துல செலவின மதிப்பீடுகள் என்று போட்டுட்டு செலவின மதிப்பீடுகளில் ஆனா செலவினத்தின் பொது மதிப்பீடுகள், ஆவன்னா முற்பண கணக்கு தொடர்பட்ட மதிப்பீடுகள் என்று போடுறாங்க. 2 ஆனா செலவினத்தின் பொது மதிப்பீடுகள், ஆவன்னா முற்பண கணக்கு தொடர்புபட்ட. அடுத்தது 3வது பெரிய பகுதியாக போடுறாங்க அரசாங்க சேவையின் வேதன அளவு திட்டங்கள் என்பவற்றை வருமான செலவின மதிப்பீடுகள் உள்ளடக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த வேறுபாடு ஒன்று இருக்குது. அதை நாங்கள் பட்ஜெட் பேப்பரில் அதை பார்க்கலாம். சரிதான், அந்த வேறுபாடு ஒன்று மேலோட்டமாக குறித்து வச்சுருங்க. இது சொல்கிறதுக்கு முன்னுக்கு இந்த செலவினத்தினுடைய பொது மதிப்பீடுகள், முற்பண கணக்கு தொடர்பட்ட மதிப்பீடுகளை பற்றி ஒரு சின்ன விளக்கம் ஒன்று நான் உங்களோட பேச போகிறேன். இப்போ இதில் இந்த மதிப்பீடுகள் இவ்வாறு 3 பிரிவாக காட்டப்படுது. 3 அட்டவணை. பல பேருக்கு ஒரு சின்ன தெளிவு குறை ஒன்று இருக்கிறது. நீங்கள் விசேட சட்ட சேவைகளை பற்றியெல்லாம் சொன்னீங்க.
ஒதுக்கீட்டு சட்ட சேவைகளை பற்றி சொல்ல இல்லை அல்லது வழங்கல் சேவைகளை பற்றி சொல்ல இல்லை என்று சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ விசேடமாக சொல்லப்படுகிறது விசேட சட்ட சேவைகள். அது தவிர சாதாரணமாக எல்லா அமைச்சுகளுக்கும் ஒதுக்கப்படுகிற அதில் சொல்லப்பட்டவை தவிர ஏனையவை எல்லாத்துக்கும் கொடுக்கிறது வழங்கல் சேவைகள் அல்லது ஒதுக்கீட்டு சட்ட சேவை. இப்போ நீங்கள் வரவு செலவு திட்ட புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்க என்றால் அதில் 3 விதமான அட்டவணைகள் காட்டப்பட்டிருக்கு. சரிதானே? அதில் முதலாவது அட்டவணையில் காட்டப்பட்டிருக்கிறது ஒதுக்கீட்டு சட்டத்தினால அதிகாரம் அளிக்கப்பட்ட செலவினங்கள். ஒதுக்கீட்டு சட்டத்தினால அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள செலவினங்கள். அப்போ இதுதான் ஒதுக்கீட்டு சட்ட சேவை அல்லது வழங்கல் சேவை. முதலாவது அட்டவணையில் இருக்கிறது. சரிதானே? அடுத்தது 2வது அரசியலமைப்பினாலேயும் ஏனைய சட்டங்களாலேயும் அதிகாரம் அளிக்கப்பட்டு திரட்டிய நிதியின் மீது சாட்டுதல் செய்யப்படுகிற செலவினங்கள். அது 2வது அட்டவணை. இதைத்தான் நாங்கள் விசேட சட்ட சேவைகள் என்று சொல்லி சொல்கிறோம். அப்போ இந்த 2 விடயத்தையும் செலவினம் தொடர்பான பொது மதிப்பீடுகளுக்குள்ள கொண்டு போயிட்டு சேர்க்கணும். இந்த 2 விடயத்தையும் செலவினம் தொடர்பான பொது மதிப்பீடுகள் என்று சொல்லி சேர்க்கணும். அப்போ இதை 2 ஆனா அதில் முதலாம் அட்டவணை 2ஆம் அட்டவணை 2ம் இருக்கு. இது 2ல் இருக்கிற ஆவண்ணா 2ஆம் பிரிவில், அதாவது செலவின விவரத்தில் ஆவண்ணாவாக முற்பண கணக்குகள் தொடர்பான அட்டவணை என்று சொல்லி காட்டியிருக்கிறாங்களே. இப்போ இதுதான் அந்த வேறுபாடு. இப்போ இருக்கிற எஃப்ஆர் புக்கில் இருந்து அது சின்ன வகையில் ஒரு வேறுபாடு இருக்குது. அது இங்கே இப்படி காட்டப்பட்டிருக்கிறார். முதலாவது வருமான மதிப்பீடுகள், 2வது செலவின மதிப்பீடுகள். செலவின மதிப்பீடுகளை பொது மதிப்பீடுகள் என்றும் முற்பண கணக்கு நடவடிக்கைகளுக்கான மதிப்பீடுகள் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. பொது மதிப்பீடுகளுக்குள்ள 2 விடயமும் வருகிறது. ஒதுக்கீட்டு சட்டத்தின் மூலமாக இது 2023ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் என்கிறதால 2022 43ஆம் இலக்க என்று போட்டிருக்கிறாங்க. ஒரு ஆண்டிலை மாறும். பொது மதிப்பீடுகள் என்பது ஒதுக்கீட்டு சட்டத்தின் முதலாவது அட்டவணை, 2வது அட்டவணையின் கீழான ஒதுக்கீடுகள் பொது மதிப்பீட்டிலே அடக்கம். முற்பண கணக்கு நடவடிக்கைகள் மதிப்பீடு என்பது 3ஆம் அட்டவணையில் சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? முதலாம் அட்டவணையின் 2ஆம் அட்டவணையின் பொது மதிப்பீடுகளுக்கு வருகிறது, 3ஆம் அட்டவணை முற்பண கணக்கு நடவடிக்கைகளுக்குள்ள வருகிறது. அப்போ முதலாவது வருமான மதிப்பீடு, 2வது செலவின மதிப்பீடுகள். செலவின மதிப்பீடுகள் தனியாக இருக்குது. 2வது அந்த செலவின மதிப்பீடுகள் இங்கே பொது மதிப்பீடு முற்பண கணக்குகள் தொடர்பட்ட மதிப்பீடுகள் என்று 2ஆக காட்டப்பட்டாலும் அதை நாங்கள் 2 உபவிரிவுகளாக வச்சுக்கொண்டு அதுக்கு பொது தலைப்பொண்ட போடுறோம், அவ்வளவுதான். அடுத்தது அரசாங்க சேவையின் வேதனை அளவு திட்டங்கள். இந்த பகுதியை நாங்கள் பார்த்தோம். சரி, இது கேட்பாங்க ஆண்ட மதிப்பீடுகளின் வடிவம், அதில் அடங்குகிற விடயங்கள் 4 என்று கேட்டால் 4ஐயும் எழுதக்கூடிய இருக்கணும். அநேகமாக 4 இருந்தால் 4 கேட்க மாட்டோம், ஒரு 2 தான் கேட்பேன். ஒரு 2 புள்ளிக்கு கேட்க போயினோம். சரிதானே? அரசாங்கத்தின் நிதியாண்டுக்குரிய ஆண்டு மதிப்பீடுகள் அல்லது நிதியாண்டுக்குரிய மதிப்பீடுகளில் வருமான செலவின மதிப்பீடுகள் அடங்குகிற விடயங்கள் என்ன? நிதியாண்டுக்கான அரசாங்கத்தின் வருமான செலவின மதிப்பீடுகளில் கூறுகள் என்ன? 2 கூறுகளை எழுதுங்கோ அப்படின்னு கேட்டால் நாங்கள் இது எழுதக்கூடியதாக இருக்கும். வருமான மதிப்பீடு, 2வது செலவின மதிப்பீடுகள் என்று சொல்லிட்டு 2ஐயும் அதை எழுதணும். 2 எழுதினா தான் ஒரு வீடு. செலவினத்தின் பொது மதிப்பீடு, முற்பண கணக்கு தொடர்பான மதிப்பீடு. சில வேளை செலவின மதிப்பீடுகளை தருக என்று கேட்டால் அதை மட்டும் கேட்பார்களாக இருந்தால் ஆண்டு மதிப்பீடுகளை காட்டப்படுகிற செலவின மதிப்பீடுகளை எவ்வாறு வகைப்படுத்துவீங்கன்னு கேட்டால் செலவின மதிப்பீடு பொது மதிப்பீடுகள் 1ஆம் 2ஆம் அட்டவணையின் கீழான மதிப்பீடுகளை கொண்டிருக்கும். முற்பண கணக்கு நடவடிக்கைகள் 3ஆம் அட்டவணையின் கீழான மதிப்பீடுகளை கொண்டிருக்கும். அந்த கேள்விக்கு ஏற்ற விதமாக நீங்கள் சமயோசிதமாக தீர்மானிக்கணும் எது விட என்று சொல்லி. அந்த கேள்விதான் உங்களுக்கு விடையை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கும். சரிதான்? சரி, நாங்கள் அடுத்ததாக விரிவான பதவியினர் அட்டவணை என்கிறது என்ன என்று சொல்லி ஒரு சிறு குறிப்பு மாதிரி நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்வோம். இதில் விரிவான பதவியினர் அட்டவணை என்று சொல்லுகிறது ஒவ்வொரு நிகழ்ச்சி திட்டத்துக்கு கீழையும் இருக்கிற இந்த நிகழ்ச்சி திட்டம் கருத்திட்டம் என்றது யாருக்காவது கொஞ்சம் புரிதல் குறைவாக இருந்தால் இந்த இடத்துல பொறுத்து கொள்ளுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. சரிதானே? அது என்ன என்று சொல்லி நாங்கள் விளக்கமாக பேசுவோம். ஒரு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் உள்ளடங்குகிற ஒவ்வொரு கருத்திட்டத்தின் கீழேயும் இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்களுடைய வசதிகள், அது இப்போ இதில் இருக்கிறது போல பதவிநில உத்தியோகத்தர், உபநில உத்தியோகத்தர், சிறுதர உத்தியோகத்தர்கள் என்று சொல்லி அந்த வகைப்பாடு இல்லை. சரிதானே? அந்த உத்தியோகத்தர்களுடைய வகைப்பாடுங்கிறது இப்போ வேறு விதமாக இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன்.
சிரேஷ்ட மட்டம், மூன்றாம் மட்டம், இரண்டாம் மட்டம், ஆரம்ப மட்டம் என்கிற அடிப்படையில் இது காட்டப்பட்டிருக்கும். இப்போ பதவியணி பற்றிய விவரங்கள் அல்லது விரிவான பதவியினர் அட்டவணை என்று கேட்கப்பட்டால் இது ஒவ்வொரு செலவின நிகழ்ச்சி திட்டத்தின் கீழும் உள்ளடங்குகிற கருத்திட்டங்களின் கீழ் காட்டப்பட்டிருக்கும். இது தனியாக வெளியிடப்படும். விரிவான பதவியினர் அட்டவணை என்பது ஆண்டு மதிப்பீடுகளில் தனியாக வெளியீடு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு செலவின நிகழ்ச்சி திட்டம், செலவு இனம் நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம், ஒவ்வொரு செலவின நிகழ்ச்சி திட்டத்தின் கருத்திட்டத்தின் கீழும் இந்த ஆனா அவன் ஈனா என்று சொல்லி இருக்கிற பதிலாக நாங்கள் இப்படித்தான் எழுத வேணும். சிரேஷ்ட மட்ட அலுவலர்கள், மூன்றாம் மட்ட அலுவலர்கள், இரண்டாம் மட்ட அலுவலர்கள், ஆரம்ப மட்ட அலுவலர்கள் என்ற வகையில் வகைப்படுத்தப்பட்டு காட்டப்படும். இது இரண்டு விதமான விதத்தில் அல்லது ஒரு 5 பிரிவாக நாங்கள் பிரித்து சொல்லிட்டு பிறகு அதை 2ஆக வகைப்படுத்துகிறோம். என்றால் ஒன்று உத்தியோகத்தை பற்றிய விவரங்கள், அடுத்தது செலவு விவரங்கள். 2 பெரிய பிரிவாக சொன்னால் உத்தியோகத்தருடைய தொகுதியும் பதவிகளும், உத்தியோகத்தருடைய தொகுதியும் பதவிகள் சிரேஷ்ட மட்டம், மூன்றாம் மட்டம், இரண்டாம் நிலை, ஆரம்ப மட்டம் என்கிற அடிப்படையில் அவர்களுடைய தொகுதிகள், அவர்களுக்கான வேதன அளவு திட்டங்கள். இப்போது மதிப்பீட்டை தயாரிக்க போகிறோம். இப்போ தயாரிக்கிறோம் என்றால் 2025ஆம் ஆண்டுக்குரிய மதிப்பீட்டை தயாரிக்க போகிறோம் என்றால் 2023ஆம் ஆண்டு இறுதியில் இருந்த உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையும் செலுத்திய சம்பளமும் 2024 முடியலை. இப்போ நாங்கள் பட்ஜெட்டை தயாரிக்கிறோம் என்றால் அதை நிறுதிட்டமாக சொல்லலாம், துல்லியமாக சொல்லலாம். ஆகவே அந்த அலுவலர்களுடைய மதிப்பீட்டு எண்ணிக்கையும் மதிப்பீட்டு வேதனமும் எஸ்டிமேட்டட். ஏன்னா இனி யாரும் வரலாம், யாரும் வேலையை விட்டு போகலாம். அப்போ இந்த ஆண்டுக்கு, நடப்பு ஆண்டுக்குரிய உத்தியோகத்தர்களின் மதிப்பீட்டு எண்ணிக்கையும் அவர்களுக்கான வேதனமும், அதுவும் மதிப்பீட்டு வேதனம் தான். எதிர்வரும் ஆண்டுக்குரிய உத்தியோகத்தர்களினுடைய மதிப்பீட்டு எண்ணிக்கை வேதனம், எத்தனை பேர் இருப்பார்கள் என்கிற ஒரு உத்தேசமும் அதுக்கான செலவு தொகையின் ஒரு உத்தேச கணிப்பு. இப்போ 5 விஷயங்கள் அடங்கும். இது கேட்டால் எழுதுறது சுகம், அது ஏதோ பார்க்க சிக்கலாக இருக்கிற மாதிரியாக இருக்கும். அப்படி இல்லை. முதலாவது விஷயம் என்ன சொல்ல போகிறோம்? விரிவான பதவியினர் அட்டவணை என்று சொன்னால் ஒன்று சொல்லுகிறோம், ஆண்டு மதிப்பீடுகளில் விரிவான பதவியினர் அட்டவணை என்பது தனியாக காட்டப்படும். சரிதானே? 2வது, ஒவ்வொரு செலவின நிகழ்ச்சி திட்டத்தின் கீழும் அடங்குகிற கருத்திட்டங்களின் கீழ் சிரேஷ்ட மட்ட அலுவலர்களே, பி மூன்றாம் தர அலுவலர்கள், சி இரண்டாம் தர அலுவலர்கள், டி ஆரம்ப நிலை அலுவலர்கள் என்கிற வகையில் தொடர்புபடுத்தப்பட்ட தகவல்களை இது உள்ளடக்குகிறது. இவ்வளவும் சொல்லியாச்சு. அடுத்தது, இந்த அட்டவணையில் கீழ்வரும் விவரங்கள் அடங்கியிருக்கும். உத்தியோகத்தர்களுடைய தொகுதியும் பதவிகள், அதாவது கேட்டகரிஸ் அண்ட் போஸ்ட், உத்தியோகத்தர்களுடைய தொகுதியும் பதவிகள். அடுத்தது வேதன அளவு திட்டம். 3வது, இப்போ நீங்கள் தயாரிக்கிற ஆண்டு நிதியாண்டாக இருக்காது. எந்த நிதியாண்டுக்கு தயாரிக்கிறீங்களோ அதுக்கல்ல. அப்போ நாங்கள் பார்க்கணும் முன்னைய ஆண்டு 2024 நாங்கள் எஸ்டிமேட் செய்கிறோம் என்றால் 2025 தான் செய்ய போகிறோம். இதை மனசில் வச்சுக்கொண்டு எழுதணும். முன்னைய ஆண்டின் இறுதியில் இருந்த, இது கன்ஃபார்ம்டு, முன்னைய ஆண்டின் இறுதியில் இருந்த உத்தியோகத்தர்களின் அந்த நிரந்தர தற்காலிக அமைய எல்லாம் எழுத வேணாம், எழுதினா பரவாயில்லை, குற்றம் இல்லை. சரிதானே? உத்தியோகத்தர்களின் உண்மையான எண்ணிக்கையும் செலுத்தப்பட்ட மொத்த வேதனம். 2வது, நடப்பு ஆண்டுக்குரிய உத்தியோகத்தர்களின் மதிப்பீட்டு எண்ணிக்கையும் மதிப்பிடப்பட்ட வேதன அளவு. அடுத்தது, எதிர்வரும் ஆண்டுக்குரிய உத்தியோகத்தர்களின் மதிப்பீட்டு எண்ணிக்கையும் மதிப்பீட்டு வேதன தொகை. இவ்வளவும் எழுதலாம், இனி மறக்காது. சரிதானே? அப்போ இது விரிவான பதவியினர் அட்டவணை. மற்றது வருமான செலவின பொழிப்பு. இது வருமான செலவின பொழிப்பு சம்பந்தமாக நாங்கள் தனியாக கதைக்க போவோம். சரியா? வருமான செலவின பொழிப்புகள் சம்பந்தமாக தனியாக கதைப்போம். அப்படின்னா அது வருமானத்தினுடைய முக்கியமான வகைகள் என்ன, அதுக்குரிய உதாரணங்கள் என்ன என்றது நாங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். நான் இன்னொருத்தில் அதை பற்றி அழகாக சொல்லித்தாரேன்னு நாங்கள் 2 பேரும் அதற்கு திருப்பி படித்துக்கொள்வோம். இப்போது இந்த பொது மதிப்பீடுகள் தொடர்பாக நான் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். சின்னாக்களுக்கு சொல்கிற மாதிரி கதைக்கிறேன்னு சொல்லி என்னோட கோவிச்சு கொள்ளக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுகிற விஷயம், இதில் இருக்கிற ஒரு அடிப்படையான விடயத்தை நாங்கள் ஒரு ஞாபகப்படுத்தி கொண்டு, எங்களுக்கு இந்த விடயம் தெரியும் இருந்தாலும் எங்களை ஒரு கால் நாங்கள் திரும்ப ஒழுங்குபடுத்தி கொண்டு இருக்கிற விஷயத்தை ஒரு சிஸ்டமேட்டிக்காக அடுக்குவோமே, அப்படி அடுக்கி வச்சு கொண்டு நாங்கள் கதைக்க போகிறோம். சரிதானே?
அப்போது கவனிங்க, இதில் நான் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறது நல்லமா என்று சொல்லி எனக்கு தெரியல, நான் சொல்லுவேன். இப்போது ஒவ்வொரு செலவினமும் பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு அலகு என்று சொல்லுவார்கள், செலவின அலகு. இப்போ உதாரணத்துக்கு ஜனாதிபதி என்கிறது ஒரு செலவின அலகு, பிரதம அமைச்சர் என்கிறது ஒரு செலவின அலகு, பொதுச்சேவை ஆணைக்குழு அது ஒரு செலவின அலகு, மாவட்ட செயலகம் யாரை நாங்கள் எடுப்போம், மன்னார் மாவட்ட செயலகத்தை எடுப்போம் என்னுடைய வசதிக்காக, மன்னார் மாவட்ட செயலகம் என்கிறது ஒரு செலவின அலகு. இந்த ஒவ்வொரு செலவின அலகுகளும் அது அமைச்சுக்கு உட்படாத விசேட செலவின அலகுகள், அமைச்சுக்கள், அமைச்சின் கீழ் வருகின்ற திணைக்களங்கள் என்கிற வகையில் செலவின அலகுகளை வகைப்படுத்தலாம். எங்களுக்கு அந்த வகைப்பாடு இப்போ வேண்டாம். செலவின அலகுகள் ஒவ்வொன்றும் இருப்பினும் நாங்கள் சும்மா வசதி கருதி ஏதேனும் ஒரு அமைச்சு ஒன்று எடுத்துக்கொள்வோம். சரிதானே? எங்களுக்கு விளக்கத்துக்காக நாங்கள் இலகுவாக அந்த விடயத்தை புரிந்து கொள்ளுகிற நோக்கத்துக்காக ஒரு அமைச்சு ஒன்றை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிற நோக்கத்துக்காக எடுக்கிறேன். எந்த அமைச்சை எடுப்போம்? பொருளாதார நிதி உறுதிப்பாடு தேசிய கொள்கைகள் தொடர்பான அமைச்சு என்று எடுத்துக்கொள்வோம். பொருளாதார நிதி உறுதிப்பாடு தேசிய கொள்கைகள் தொடர்பான அமைச்சு என்கிற இந்த அமைச்சை எடுத்துக்கொண்டு அந்த அமைச்சுக்கு கீழே இப்போ நாங்கள் பார்க்குறோம். இப்போ அந்த அமைச்சை நாங்கள் சொல்லுகிறது செலவு விடயம். சரி, செலவு தலைப்பு சொல் அமைச்சு என்கிறத நாங்கள் செலவு தலைப்பு. இந்த ஒவ்வொரு அமைச்சையும் ஒவ்வொரு திணைக்களத்தையும் குறிப்பதற்காக இப்போ நான் சொன்ன அமைச்சுக்கு 102 என்று சொல்லி ஒரு இலக்கம் போட்டிருக்கிறாங்க. சரிதானே? பொருளாதார உறுதிப்பாடு பொருளாதார விவகாரங்கள் சார்ந்த அமைச்சுக்கு 102 என்று சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ இந்த அமைச்சுக்கு காசு ஒதுக்கேக்குள்ள கொஞ்சம் கூட மேக்கில் கவனம் செலுத்துங்க. நான் சும்மா ஒரு கதைக்கு சொல்லுகிறேன். அவர்களுக்கு ஒரு 100 பில்லியன் ஒதுக்கப்படுது என்று வச்சுக்கொள்வோம். சரிதானே? இந்த அமைச்சுக்கு ஒதுக்கப்படுகிற தொகை 100 பில்லியன் என்று 100 பில்லியனை ஒதுக்கியிருக்காங்க. இப்படி இது ஒதுக்கேக்குள்ளே இதை 2 ப்ரோக்ராமாக அதை பிரிப்பாங்க. இதை 2 ப்ரோக்ராமாக பிரிக்க போகிறாங்க. எப்படி பிரிக்க போகிறாங்கன்னால், ஒன்று அவற்றினுடைய தொழிற்பாட்டு நடவடிக்கைகளுக்காக என்று சொல்லி அதை பிரிப்பார்கள். 2வது அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக இந்த காசை பிரித்து ஒதுக்கி கொடுக்கணும். இப்போ தொழிற்பாட்டு நடவடிக்கைகளுக்கு ஒதுக்கப்படுமாக இருந்தால் அதுக்கு 1 என்று இலக்கத்தை போடும். அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்படுமாக இருந்தால் 2. அப்போ இந்த 100 பில்லியனையும் ஒதுக்க சில வேளையில் இதுக்கு ஒரு 60 பில்லியன், தொழிற்பாட்டு நடவடிக்கைகளுக்காக 60 பில்லியன் என்று சொல்லி ஒதுக்குவார். இதுக்கு மிகுதி 40 பில்லியன், அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக 40 பில்லியன். அப்போ அந்த அமைச்சுக்கு கீழே 102 என்று சொல்லி சொன்னால் அது அந்த அமைச்சை குறிக்கும். எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே வசதிக்காக எடுத்து வச்சிருக்கிற அமைச்சு நிதி பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சு என்று சொல்லி இருக்கு. அப்போ இந்த அமைச்சுக்கு கீழே முதலாவதா அதுக்கு தொழிற்பாட்டு நடவடிக்கை என்று சொல்லி பிரிச்சிருக்கு. இப்போ தொழிற்பாடு நடவடிக்கை என்று பிரித்தால் அதுக்குள்ள ஒரு அதை நாங்கள் சொல்லுகிறது நிகழ்ச்சி திட்டம், ப்ரோக்ராம். இதுக்கு கீழே சில வேளையில் முதலாவது கருத்திட்டம், அது அமைச்சருடைய அலுவலகமாக இருக்கலாம். முதலாவது கருத்திட்டம், 2வது கருத்திட்டம் என்று சொல்லி ஒதுக்குவார்கள். சரிதானே? முதலாவது கருத்திட்டம், 2வது கருத்திட்டம், இதுக்குள்ள கொஞ்சம் கருத்திட்டங்கள் இருக்கும். அதே போல் இந்த 2வது நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ளேயும் சில வேளைகளில் இதுக்குள்ளே இதே விஷயத்தை போட மாட்டார்கள். இந்த கருத்திட்ட இலக்கங்கள் மாறும். சும்மா ஒரு கதைக்கு சொல்லுகிறேன். இது ஒரு 6வது கருத்திட்டம் என்று சொல்லி போட்டப்பட்டிருக்கு. இந்த கருத்திட்டங்களுக்குள்ள இந்த 6வது கருத்திட்டம் கொண்டு அது தனியாக ஒரு பேப்பரில் காட்டப்படும். இந்த கருத்திட்டத்தில் வர செலவை 2ஆக பிரிக்க போயிடும். சரிதானே? கருத்திட்டத்தில் வர செலவை 2ஆக பிரிக்க போயிடும். இப்போ மீண்டலும் செலவினம் அல்லது நடைமுறை செலவினம் என்று சொல்லி பிரிக்கணும். அதே போல் மூலதன செலவினம், மீண்டலும் செலவினம், மூலதன செலவினம் என்று 2 வகையாக பிரிக்கணும்.
இந்த மீண்டலும் செலவினத்துக்குள்ள பிறகு ஒரு 8 வகை இருக்குது. இப்போ முதலாவது வகை சம்பளமும் கூலியும், சரி, அல்லது ஆளுக்குரிய வேதனாளிகள் என்று சொல்லி இருக்கு. சரி, ஆளுக்குரிய வேதனாளிகள் என்று சொல்லி இருக்குது. அப்போ அதை 10 என்று அதுக்கு இலக்கம் போட்டால் அதுக்குள்ள 3 பிரிவு இருக்குது. 01, 02, 03. ஆளுக்குரிய வேதனாதிகள் என்ற அந்த பெரிய வகைக்குள்ள முதலாவது வகைக்குள்ள அதுக்கு நாங்கள் 10 என்று இலக்கம் போட்டால் 10, 01 சம்பளங்கள். சரிதானே? 10, 02 மேலதிக நேர கொடுப்பனவு, விடுமுறை தின கொடுப்பனவு. 3 ஏனைய படிகள் என்று சொல்லி இருக்கு. இந்த ஒதுக்கப்பட்ட 100 பில்லியன்ல இப்படியே உடைஞ்சு வந்து இந்த 6வது ப்ராஜெக்டுக்கு, 6வது கருத்திட்டத்துக்கு ஆளுக்குரிய வேதனாதிகள் ஓவர் டைம் ஹாலிடே பே கொடுக்கறதுக்காக ஒரு 10 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறாங்க என்று வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? 10 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறாங்க என்று சொன்னாங்க. இப்போ 10 மில்லியன் என்றால் நாங்கள் அதை இப்படி எழுதுவோம். என்ன 10 மில்லியனா? $10 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த 10 மில்லியன் ரூபாவுக்கு வாக்கு விவரம், அந்த ஓட் பர்டிகுலர் எப்படி வரும்? இந்த 10 மில்லியன் ரூபாவுக்குரிய ஓட் பர்டிகுலர் எப்படி வரும்? எனக்கு நீங்க யாராவது பேசலாம், பரவாயில்லை, ஒருத்தர் பேச. இது வாக்கு பேரேட்டில் உங்களோட ஓட் லெஜரில் எப்படி இந்த 10 மில்லியன் ரூபா காட்டப்பட்டிருக்கும்? உங்களுடைய ஒதுக்கீடாக அல்லது ஏற்பாடாக எப்படி காட்டப்பட்டிருக்கும்? என்ன தலைப்புகளை காட்டப்பட்டிருக்கும்? 102, 102 அமைச்சுக்குரிய தலைப்பு 2, அதுக்கு பிறகு 06, அதுக்கு பிறகு 1001, 1001 சொல்லணும், 1001 சொல்ல மாட்டேன், 1 என்கிற வாக்கு பண விவரத்துக்கு கீழே இது காட்டப்பட்டிருக்கு. சரிதானே? இப்போ இந்த விவரம் தொடர்பில் தான் நாங்கள் இப்போ கதைக்க போகிறோம். இதில் ஏதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு குழப்பம் தருகிறதாக இருந்தால் அல்லது போதுமான தெளிவில்லாமல் இருக்குமாக இருந்தால் நீங்கள் பேசலாம் அல்லது மெசேஜ் போடலாம். சரிதானே? உங்களுடைய குரல் ஒளிப்பதிவாகும் என்று நீங்கள் கருதினால் எனக்கு ஒரு மெசேஜை போடலாம், அல்லது நான் கதைக்கிறது சரி என்று நினைச்சு கொண்டு நான் தொடர்ந்து பேசுகிறேன். ஏதேனும் அதில் தெளிவுபடுத்தல் இருந்தால் நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியல, அது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கருதினா தயவு செய்து கதைக்கலாம். ஏனென்றால் படிப்பு உங்களுக்கு எனக்கு இல்லை. சரிதான்? எனக்கு இது கொஞ்சம் தெரியும். இப்போது நான் இப்போ உங்களுக்கு இந்த விடயமோட காட்சிப்படுத்துகிறேன். இந்த பகுதியை கதைப்பமே முதல்ல ஒரு கால். சரியா? இந்த பகுதியை நான் உங்களுக்கு ஒரு வசதிக்காக அதை காட்சிப்படுத்தி கொண்டு கதைக்க போகிறேன். இப்போ பாருங்க, ஒரு அமைச்சு காட்டப்பட்டிருக்கு 102. என்ன 102ங்கிறது தலைப்பு. இது எதை குறிக்கும்? தலைப்பு என்பது எதனை குறிக்கும்? தலைப்பு என்பதனால நீங்கள் கருதுவது என்ன? ஆண்டு மதிப்பீடுகளில் ஏற்பாடு செய்யப்படுகின்ற தொகைகள் ஒவ்வொரு செலவின அலகுகளுக்காகவும் காட்டப்படுது. ஆண்டு மதிப்பீடுகளில் ஏற்பாடு செய்யப்படுகிற தொகைகள் ஒவ்வொரு செலவின அலகுகளுக்காகவும், அதாவது அமைச்சின் கீழ் வராத விசேட செலவின அலகுகள், அமைச்சுக்கள், அமைச்சின் கீழ் வருகின்ற திணைக்களங்கள் என இவை காட்டப்படும். அப்போ செலவின தலைப்பு, முதலாவது விஷயம் செலவின தலைப்பு. அந்தந்த செலவினங்களை மேற்கொள்கிற நிறுவனங்களுக்காக அடையாளப்படுத்துவதற்கு திரைசேரியினால் வழங்கப்படுகிற இலக்கம் செலவின தலைப்புகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அது காலத்துக்கு காலம் அவற்றின் எண்ணிக்கை வேறுபடும், எங்களுக்கு அதை விளங்கிக் கொள்கிறோம். செலவின தலைப்புன்றது அந்தந்த செலவினங்களை மேற்கொள்கிற நிறுவனங்களை அடையாளப்படுத்துவதற்காக திரைசேரியினால் குறித்து ஒதுக்கப்படுகிற இலக்கம்
செலவின தலைப்பு என அழைக்கப்படுகிறது. அது 3 இலக்கங்களை கொண்டதாக இருக்கும். அதனுடைய இலக்கம் 1 என்றிருந்தால் 001 என்று எழுத வேண்டும். அது ஜனாதிபதிக்குரியது. சரிதானே? இதனை நாங்கள் விசேட செலவின அலகுகள் என்றும், அமைச்சுக்கள் எனவும், திணைக்களங்கள், மாகாண சபைகள், மாவட்ட செயலகங்கள், சில குறித்துரைக்கப்பட்ட நிறுவனங்கள் எனவும் 3ஆக வகைப்படுத்தலாம். செலவின தலைப்புகளை வகைப்படுத்துறது தொடர்பில் இப்படி ஒரு மேலதிகமான அறிவு எங்கள்கிட்ட இருக்கலாம். விசேட செலவின அலகுகள், அமைச்சுக்களுக்கான செலவின தலைப்புகள், அதுபோல திணைக்களங்கள், மாகாண சபைகள், மாவட்ட செயலகங்கள், சில குறித்துரைக்கப்பட்ட நிறுவனங்கள் என்பவை 3வது கேட்டகரி. உதாரணத்துக்கு மாவட்ட செயலகம் மன்னார் எடுத்தீங்கன்னா, மன்னார் மாவட்ட செயலகத்தை குறிப்பதற்காக 265 என்கிற இலக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த பகுதியில் இப்போ நாங்கள் பார்க்குறோம் பாருங்க, இதில் 102 என்பது அந்த அமைச்சர் குறிப்பதற்கு. அதுக்கு பிறகு முதலாவது விடயம் தொழிற்பாட்டு நடவடிக்கை. தொழிற்பாட்டு நடவடிக்கைங்கிறது நிகழ்ச்சி திட்டம். நிகழ்ச்சி திட்டம் 2 வகையாக இருக்குது. ஒன்று தொழிற்பாட்டு நடவடிக்கைகள், 2வது அபிவிருத்தி நடவடிக்கைகள். இப்போ நீங்கள் இதை கவனித்து பாருங்க. ஒன்று தொழிற்பாட்டு நடவடிக்கைகள் என்பது கீழே ஒரு கருத்திட்டம் அமைச்சரின் அலுவலகம் 01 அது கருத்திட்டம். சரிதானே? அடுத்த இன்னொன்று காட்டுகிறேன் பாருங்க. 1 என்கிற புரோகிராம்களில் நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ள 2வது கருத்திட்டம் 02 அமைச்சர் நிர்வாகம். பாருங்க, இங்கே அடுத்தது 03 04 அங்கே கருத்திட்டங்கள் இருக்கு. அடுத்தது தொழிற்பாடு நடவடிக்கைகள் என்கிற நிகழ்ச்சி திட்டத்தில் 05 வரி மேன்முறையீட்டு ஆணைக்குழு, இது ஒரு கருத்திட்டம் தனியாக காட்டப்பட்டிருக்கு. சரியல்லோ? இதை பாருங்க. அடுத்தது 12வது இலக்கத்தில் ஒரு கருத்திட்டம் முன்னைய அமைச்சரவை முந்தி இருந்த ஒரு அமைச்சுக்கு ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. 12வது கருத்திட்டமாக அது இருக்குது. இன்னொன்று 13வது கருத்திட்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் இப்படி ஒவ்வொன்றையுமே பார்த்து வச்சு கொடுப்பீங்க. சரிதானே? இதில் 14வது கருத்திட்டம் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. 15வது கருத்திட்டம். அப்போ 15 கருத்திட்டங்கள் இருக்காண்டா? இல்லை, அதுடைய சில நம்பர்கள் இல்லை. 16வது கருத்திட்டம். இப்போ பாருங்க, நிகழ்ச்சி திட்டம் மாறுது. நிகழ்ச்சி திட்டம் மாறிட்டு பாருங்க. இதுவரைக்கும் தொழிற்பாடு நடவடிக்கைகள் என்கிற முதலாவது நிகழ்ச்சி திட்டத்தில் இருந்தது. இப்போது 2வது நிகழ்ச்சி திட்டமாக அபிவிருத்தி செயற்பாடுகளுக்குள்ள பிறகு ஒரு கருத்திட்டம் 03. சரிதானே? சில வேளையில இப்படி இருக்கிற ஒரு கருத்திட்டத்துக்குள்ள உபகருத்திட்டங்கள் வரும். இந்த இதுல ஒரு உபகருத்திட்டம் ஒன்று காட்டப்பட்டிருக்கு பாருங்க. இந்த பகுதியில் 001 என்று சொல்லி ஒரு உபகரத்திட்டம் காட்டப்பட்டிருக்கு. 002 என்று சொல்லி ஒரு உபகரத்திட்டம் காட்டப்பட்டிருக்கு. அப்போ கருத்திட்டங்கள் சில வேளைகளில் அது உபகரத்திட்டங்களாக பிரிக்கப்படலாம். உதாரணத்துக்கு ஜனாதிபதி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல தலைப்பு என்கிற இந்த இடத்துல 001 என்று சொல்லி காட்டும். 001 ஜனாதிபதி என்று காட்டும். சரிதானே? பிறகு அதுக்குள்ள அபிவிருத்தி செயற்பாடுகள் அல்லது வளமையான செயற்பாடுகள் என்ற போது 1 2 தான் வரப்போகுது. அது மாறாது. இப்போ முன்னுக்கும் அந்த தலைப்பை வச்சு கொண்டு தான் நாங்கள் நிறுவனத்தை கண்டுபிடிக்கிறோம். அப்படி வரையக்கூட சில வேளை ஒரு கருத்திட்டம் முன்னாள் ஜனாதிபதி என்று சொல்லி வரும். 05 முன்னாள் ஜனாதிபதி என்று வரும். முன்னாள் ஜனாதிபதி என்று வந்தால் அதுக்குள்ள முன்னாள் ஜனாதிபதிகள் 5 பேர் இருக்கு. மேடம் கேமா பிரேமதாசா இருக்கிறாங்க, மேடம் சந்திரிகா இருக்கிறாங்க, ஒனரபிள் மஹிந்த ராஜபக்சே இருக்கிறார், ஒனரபிள் மைத்ரிபால சிறிசேன இருக்கிறார், ஒனரபிள் கோட்டாபய ராஜபக்சே இருக்கிறார். அப்போ அவர்களுக்கு பிறகு அதுக்குள்ள 001 002 003 அந்த முன்னாள் ஜனாதிபதி அந்த கருத்திட்டத்துக்குள்ள உபகருத்திட்டங்கள் வரலாம். எல்லாத்துக்கும் வர வேணுமென்று இல்லை. சில வேளைகளில் சில உபகருத்திட்டங்கள் வந்து சேரலாம். சரிதானே? அப்போ பாருங்க, இந்த உபகருத்திட்டம் நான் இப்போ உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை மட்டும் காட்டுகிறேன். அப்படி ஒரு உபகருத்திட்டத்தை எடுத்து வச்சுக்கொள்கிறோம். சரிதானே? இங்கே பாருங்க, இதில் முன்னைய அமைச்சரவை அமைச்சர்னு சொல்லி ஒரு கருத்திட்டம் காட்டப்பட்டிருக்கு 13. அந்த 13 வருகிற செலவினத்தை 2 பெரிய செலவினமாக பிரிக்கிறோம். மீண்டலும் செலவினங்கள். மீண்டலும் செலவினம்
சரியா? அதுக்குள்ளே கொஞ்சம் செலவினங்கள் இருக்குது. இப்போ தனிப்பட்ட ஊதியங்கள், ஆளுக்குரிய வேதனாதிகள், தனிப்பட்ட ஊதியங்கள், அது 10 2 இலக்கம் இருக்குது. அது குறிக்கிறீங்க. 10.01 சம்பளங்கள் படிகள், 10.02 மேலதிக நேரம் மற்றும் விடுமுறை கொடுப்பனவு, ஏனைய கொடுப்பனவுகள். இப்போ இந்த 102 என்கிற தலைப்பிடப்பட்ட அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த தொகையை இப்படி துண்டு 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 துண்டா பிரிச்சு தனித்தனியாக காட்டியிருப்பார்கள். இது ஒவ்வொன்றுக்கு நீங்கள் 3 சைவர் போட்டு பார்த்தீங்கன்னா சரி. தனிப்பட்ட ஊதியங்களுக்காக 12,750,000 ஒதுக்கப்பட்டிருக்கு. சரிதானே? 12 மில்லியன் அல்லது 1,27,50,000 என்று சொல்லலாம். 12,750,000 ஒதுக்கப்பட்டு இருக்குது. அதை பிறகு சம்பளத்துக்கு என்று சொல்லி 8,250,000, ஓவர் டைம் ஹாலிடே பே கண்டு சொல்லி 1,500,000 அல்லது 15 லட்சம், என்ன ஏனைய படிகளுக்கு என்று சொல்லி 30 லட்சம் ஒதுக்கிட்டு. இதைத்தான் நாங்கள் ஏற்பாடு என்று சொல்லுவோம். இந்த விடயத்தை தான் நாங்கள் பொதுவாக ஏற்பாடு என்று சொல்லுகிறோம். அதாவது பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு செலவின அலகுகளுக்கும் அடுத்த நிதியாண்டுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகையை நாங்கள் ஏற்பாடு, ப்ரொவிஷன் என்று சொல்லி சொல்ல போகிறோம். சரிதானே? இப்படி ஏற்பாடு செய்யப்பட்ட தொகைகளை காட்டுவதற்காக வகுப்பீட்டு அலகுகள் என்கிற விடயத்தினால அவை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. வகுப்பீட்டு அலகுகள் என்று சொல்லி அதை சொல்லப்படுகிற போது இப்போ முதலாவது விடயமாக அந்த வரவு செலவு திட்ட வகுப்பீட்டு அலகுகள் அல்லது பாதீட்டின் வகுப்பீட்டு அலகுகள் என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முதலாவதாக நாங்கள் அதில் பார்க்குறோம் நிகழ்ச்சி திட்டம். இப்போ உங்களுக்கு அது விளங்கி இருக்கு. செலவின தலைப்பு முதலாவதாக, அதாவது அந்தந்த செலவினங்களை மேற்கொள்ளுகிற நிறுவனங்களுக்கு அவற்றை அடையாளப்படுத்துவதற்கென திரைசேரியினால் குறித்து ஒதுக்கப்படுகிற இலக்கம் செலவின தலைப்பு என அழைக்கப்படுகிறது. இது 3 எண்கள் கொண்ட இலக்கத்தினால காட்டப்படும் 3 டிஜிட் நம்பர். சரிதானே? 3 எண்கள் கொண்ட இலக்கம் ஒன்றினால காட்டப்படுகிறது. இவற்றை விசேட செலவின அலகுகள், அதாவது அமைச்சு ஒன்றின் கீழ் வகைப்படுத்தாத திணைக்களங்கள், நிறுவனங்கள், ஆணைக்குழுக்கள். 2வது அமைச்சுக்களுக்கான செலவின தலைப்பு. 3வது திணைக்களங்கள், மாகாண சபைகள், மாவட்ட செயலகங்கள், குறித்துரைத்த நிறுவனங்களுக்கான தலைப்பு என 3 வகைப்படுத்த. சரி, இதுக்கு பிறகு ஒரு செலவின தலைப்பின் கீழ் செலவின நிகழ்ச்சி திட்டங்கள் வகைப்படுத்தப்படும். இந்த செலவின நிகழ்ச்சி திட்டம் நான் உங்களுக்கு காட்டிட்டேன். 1 2 இலக்கமிடப்படமாக இருந்தால் தொழிற்பாட்டு செயற்பாடுகள், வளமையான செயற்பாடு என்ன. அப்போ 2வது நிகழ்ச்சி திட்டம் அபிவிருத்தி செயற்பாடுகள். 2வது நிகழ்ச்சி திட்டம் அங்கே 1 2 2 இலக்கம் போட்டால் எங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு ஒரு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழே 1க்கு மேற்பட்ட கருத்திட்டங்கள் அமையலாம். அப்போ கருத்திட்டம் என்றால் என்ன? ஒத்த பணித்தொகுதி, சேவை தொகுதிகளை கொண்ட ஒரு அலகு. இப்போ முன்னாள் ஜனாதிபதி என்கிறது ஒரு கருத்திட்டம். அதில் இருக்கக்கூடிய எல்லா முன்னாள் ஜனாதிபதிகளும் ஒரு கருத்திட்டத்துக்குள்ளே வருவார்கள். ஆனால் அந்த கருத்திட்டத்தில் இருக்கக்கூடிய குறித்துரைத்த வேறுபாடுகள் அல்லது குறிப்பிட்டு காட்டக்கூடிய வேறுபாடுகள் காணப்படுகிற போது அந்த விசேட தன்மை கருதி ஒரு கருத்திட்டம் உபகருத்திட்டங்களாக வகைப்படுத்தப்படலாம். சரிதானே? இந்த இடத்துல தான் அந்த செலவு 2 பெரிய பிரிவாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று மீண்டலும் செலவினம் அல்லது நடைமுறை செலவினம் என்று சொல்லி கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்று சொல்றது, என்ன ரிகரண்ட் என்று சொல்கிறார்கள். அப்போ மீண்டலும் செலவினம். 2வது மூலதன செலவினம், ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்று அங்கே நடக்க போகும். இப்போ ஒரு கருத்திட்டத்தின் கீழே வருகிற செலவுகளை நாங்கள் அப்படி வகைப்படுத்த இயலும். மூலதன செலவினம், மீண்டலும் செலவினம், மூலதன செலவினம். இப்போ இந்த மூலதன செலவினத்துக்குள்ள எக்கனாமிக் கேட்டகரிஸ் இருக்கு. அதாவது பொருளியல் வகதிகள், பொருளாதார வகுப்பாக்கங்கள், பொருளாதார வகதிகள் என்று சொல்லி சொல்லுவோம். அந்த பொருளாதார வகதிகள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். சரிதானே? அந்த ஒவ்வொரு பொருளாதார வகதிகளும் பின்னர் செலவின விடயங்கள் என குறிக்கப்பட்டு, இப்போ வகுதி என்கிறது அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வகுதி என்பது அது மீண்டலும் செலவினம், மூலதன செலவினம் என்கிற பொருளியல் வகுதிகளை குறிக்கும். 2 மெயின் கேட்டகரிஸ்.
அவற்றின் கீழே செலவின விடயங்கள் இருக்கு. ஆளுக்குரிய வேதனாதிகள், பிரியான செலவு, வளங்கல்கள், இந்த மாதிரியாக சில இருக்கு. நாங்கள் அதை படிச்சுக்கணும். சரிதானே? உங்களுக்கு தெரியும். நான் தெரியாதவர்களுக்கு சொல்றது போல சொல்றேன், என்ன கோபிச்சு கொடுக்கூடாது. இந்த வகைக்குள்ள செலவின விடயம். அது பிறகு சிறிசா ஆளுக்குரிய வேதனாதிகள் என்று சொல்றது தனியாக பிரிக்கப்பட்டு சம்பளங்கள், மேலதிக நேர கொடுப்பனவு, விடுமுறை தின கொடுப்பனவு, ஏனைய படிப்பு 3 அதுக்குள்ள பிரித்து அதுக்கு குறியீடு, செலவு விடைய குறியீடு இப்படி காட்டப்படும். அப்போ மொத்தமாக சொல்லப்பட்ட பல்கான ஒரு பெரிய தொகை அப்படியே துண்டா பிரிக்கப்பட்டு பங்கிட்டு காட்டப்பட்டிருக்கு. அப்படி பங்கிட்டு காட்டுறது மட்டும் இல்லை, அதுக்கு எப்படி காசு கிடைக்குது, அந்த செலவினம் மேற்கொள்வதற்காக நிதி எந்த மூலத்திலிருந்து கிடைக்கிறது என்கிற நிதியளிப்பு விவரமும் அங்க காட்டப்பட்டிருக்கு. இப்ப உங்களுடைய இதுல கேள்வி என்னென்னால், வரவு செலவு திட்ட வகுப்பீட்டு அலகுகள் எவை என்று கேட்கப்பட்டார். வரவு செலவு திட்ட வகுப்பீட்டு அலகுகள் எவை என்று கேட்கப்பட்டார். நீங்கள் சொல்ல வேண்டியது, இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இவ்வளவு விடயத்தை நாங்கள் கதைக்க போறோம். முதலாவது செலவின தலைப்பு, இது என்னன்னு இப்ப கிளியர் உங்களுக்கு. 2வது செலவின நிகழ்ச்சி திட்டம். 3வது கருத்திட்டமும் உபகரத்திட்டம். கருத்திட்டம் ஸ்லாஷ் பண்ணி உபகரத்திட்டம், செலவுகள உபகரத்திட்டம் இல்லாமல் போகலாம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் எங்களுக்கு பார்க்க வேணும். முதலாவது எப்படி நம்பர் போடப்படும், 3 இலக்கத்தில் இருக்கும். அடுத்தது ஒற்றை இலக்கத்தில் 1, 2 காட்டப்பட்டிருக்கு. கருத்திட்டம் இரட்டை எண்கள் கொண்ட ஒரு இலக்கத்தினால காட்டப்படும். இது எண்கள் கொண்ட இலக்கம் 01, 02, 07, 12 இப்படியெல்லாம் காட்டப்படும். 2 இலக்கம் தான் இருக்கும். கருத்திட்டம். உபகருத்திட்டம் 3 இலக்கங்கள் கொண்டதாக காட்டப்படும். சரிதானே? அப்ப கருத்திட்டம் அல்லது உபகருத்திட்டத்தினுடைய செலவினத்தை தான் நீங்க பிரிக்க போறீங்க. மீண்டெழும் செலவினம் என்றும் மூலதன செலவினம். இந்த மீண்டெழும் செலவினத்தை 8 பெரிய பிரிவுகளாகவும் மூலதன செலவினத்தை 6 பிரிவுகளாகவும் பிரிக்க போறோம். இது படிச்சே ஆகணும், பாடமாக்கி வச்சிருக்கேன் வேணும். சரிதானே? அப்ப அந்த செலவின விடயங்கள் மூலதன செலவினத்தில் அடங்குகிற பொருளியல் வகதிகள் என்று கேட்பார். மீண்டெழும் செலவினத்தில் அடங்குகிற பொருளியல் வகதிகள் என்று கேட்டார். அந்த ஒவ்வொரு பொருளியல் வகதிகளையும் அடங்குகிற செலவு விடய குறியீடுகள், செலவு விடயமோ செலவு விடய குறியீடும் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரிந்திருக்க வேண்டும். சரி, அந்த பகுதியோடு கடைசியாக காட்டப்பட்டிருக்கும் நிதியளிப்பு விவரம். எந்த நிதியிலிருந்து அதற்கான ஏற்பாடு செய்யப்படுகிறது. இப்போ இந்த ஏற்பாட்டை பற்றி நான் கதைக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் விடயங்களை இன்னும் கொஞ்சம் நயமாக பேசலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் ஏதேனும் அதில் தெளிவு குறைவு இருந்தால் தயவு செய்து கோபிச்சு கொள்ளாமல் எனக்கு சொல்ல வேண்டும். சரியா? இப்போ பாருங்க, இது ஏற்பாடு என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? இந்த நிதி பொருளாதார உறுதிப்பாட்டு அமைச்சுக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய காசு, எவ்வளவு காசு வழங்குறதுக்கு சம்மதிச்சிருக்கிறாங்க. என்ன அதில் பாருங்க, அமைச்சு தொழிற்பாடுகளுக்கு இப்படி கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்படி சம்பளங்கள் வழங்குவதற்காக இந்த கொடுப்பனவு எவ்வளவு கொடுப்பனவு செய்திருக்கிறாங்க. இதில் சம்பளங்கள் மற்றும் படிகள், சம்பளங்கள் கூலிகள் என்று சொல்லி 183 மில்லியன் ரூபாய் வழங்கி இருக்கிறாங்க. சரிதானே? எனக்கு யாராவது ஒரு சகோதரன் சொல்லுங்க, இந்த 183 மில்லியன் ரூபாவுக்கான வாக்கு விவரம் என்ன, ஓட் பர்டிகுலர் என்ன? இங்க யாராவது ஒரு ஆள் எனக்கு சொல்லு பிளீஸ். சரி, வேற விதமாக 102-01-10-01. சரி, வேற யாராவது? முதல் நாங்கள் என்ன எழுத வேணும்? 102. இது செலவு தலைப்பு, எந்த நிறுவனத்துக்குரியது. அடுத்தது, இது எந்த நிகழ்ச்சி திட்டம், எந்த புரோகிராமுக்குரியது? எந்த புரோகிராமுக்குரியது? தொழிற்பாட்டு நடவடிக்கைகள் 1. இரண்டாவது,
தொழிற்பாட்டு நடவடிக்கை என்கிற நிகழ்ச்சி திட்டம். இனி கருத்திட்டம் சைபர் 2 சைபர் 10. சரிதானே? அதுக்கு பிறகு இது மீண்டலும் செலவினம் எல்லாம் 10 சீரீஸ்ல வரும். மீண்டலும் செலவினத்தில் 1001 1001 என்கிற வோட் பர்டிகுலர் இருக்குல்ல, எவ்வளவு காசு இருக்குது? 183 மில்லியன் ரூபாய் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இப்ப ஏற்பாடுன்றது என்னன்னு உங்களுக்கு கிளியர். அதாவது பாராளுமன்றத்தினால ஒரு தலைப்பு, நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம், உபகருத்திட்டம், செலவு விடய குறியீடு என்பதன் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட தொகை ஏற்பாடு. சரியா? சரி, இப்ப இந்த நிதி பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சர் நிர்வாகத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 25 மாவட்ட செயலகங்களையும் பணியாற்றுகிற அதனுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக, அல்லது 331 பிரதேச செயலகங்களையும் பணியாற்றுகிற அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக பங்கீடு செய்யப்பட்டு அந்தந்த மாவட்ட செயலகங்கள் பிரதேச செயலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. மாவட்ட செயலகத்துக்கு அனுப்பி வைப்பார்கள், மாவட்ட செயலகம் பிரதேச செயலகத்துக்கு அனுப்பும். சரி, மாவட்ட செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. சரிதானே? இந்த ஏற்பாடு 183 மில்லியன் ரூபாய் நிதியில ஒரு தொகுதியை அமைச்சர் அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக வைத்துக்கொண்டு, அந்த அமைச்சின் கீழ் இருக்கக்கூடிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு சம்பளங்கள் படிகளை வழங்குவதற்காக இதனுடைய ஒரு தொகை பணம் மாவட்ட செயலகங்கள் 25 மாவட்ட செயலகங்களுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. இப்போது அதுக்கு என்ன பேர்? அவ்வாறு பகிர்ந்து அளிக்கப்படுகிற தொகைக்கு என்ன பேர்? இதைத்தான் நாங்கள் பகிர்வு அல்லது ஒதுக்கம், அலோகேஷன் என்று சொல்றோம். அப்ப அலோகேஷன் என்றது ஒரு செலவு தலைப்பின் கீழே ஒரு திணைக்களத்துக்கு, ஒரு அமைச்சுக்கு அல்லது ஒரு விசேட செலவின அலகுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட தொகையை, ப்ரொவிஷன், சரிதானே, ஏற்பாடு செய்யப்பட்ட தொகையை பகிர்ந்து வேறு திணைக்களங்கள் அல்லது அதன் கிளை அலகுகள், பிரிவுகள், நிறுவனங்களுக்கு வழங்கும் போது, வேறு ஒரு நிறுவனத்துக்கு அதை கொடுக்கிற போது அது பகிர்வு, ஒதுக்கம், அலோகேஷன் என்று சொல்லப்படும். அப்ப அலோகேஷனுக்கும் ப்ரொவிஷனுக்கும் உள்ள வேறுபாடு இருக்கு. மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு 265 தலைப்பின் கீழே காசு வந்தா, அதாவது ஏற்பாடு கிடைச்சால் அது ப்ரொவிஷன். ஆனால் 102 என்கிற தலைப்பின் கீழே அதற்கான சம்மதம் கிடைக்குமாக இருந்தால், செலவினத்துக்கான சம்மதம் கிடைக்குமாக இருந்தால் அது ப்ரொவிஷன் இல்லை, அது அலோகேஷன். விளங்குதா? அது ஒதுக்கம் அல்லது பகிர்வு. அப்போ ஒவ்வொரு அமைச்சில இருந்தும் ஒவ்வொரு திணைக்களத்தில இருந்தும் மேனவர்களுக்கு பகிர்ந்து கிடைக்கிற போது அது தொடர்பாக ஒவ்வொரு பக்கம் அதற்கென ஒதுக்கப்பட்டு வாக்கு பண விவரம், வாக்கு பேரேடு, வோட் லெஜர்ல அது தனியாக பதிந்து வைக்கப்படும். சரிதானே? இதைத்தான் நாங்கள் ஒதுக்கம், பகிர்வு என்று சொல்றோம். அதிலையும் குறிப்பான ஒதுக்கம், பொது ஒதுக்கம் என்று இருக்கு. நாங்கள் பின்னுக்கு பார்த்துக்கொள்வோம். இப்போதைக்கு இந்த அளவோடு நாங்கள் விளங்கி வச்சுக் கொள்வோம். இன்னும் ஒரு விடயத்தை இதுக்கு சொல்லி போட்டு நான் முன்னுக்கு போவேன். சரியா? இப்போ கவனிங்க, இந்த செலவுகள் எல்லாம் நடந்து கொண்டு போகுது. இந்த செலவுகள் எல்லாம் நடந்து கொண்டு போகுது. இதுக்குள்ள சம்பளங்களுக்காக ஒதுக்கப்பட்ட 183 மில்லியன் ரூபாய் நவம்பர் மாதத்துல பார்க்கக்குள்ள டிசம்பருக்கு சம்பளம் கொடுக்க காணாத போல கிடக்கு. ஏதோ ஒரு நிகழ்வின் காரணமாக காணாத போல இருக்கு. ஆனால் எவ்வளவு காணாது என்றால் ஒரு 5 மில்லியன் ரூபாய் காணாத போல இருக்கு என்று வச்சுக்கொள்வோமே. சரியா? திடீரென்று அரசாங்கம் ஏதாவது ஒரு சம்பள அதிகரிப்போண்டே ஏதோ ஒரு விஷயத்தை தீர்மானித்து விட்டுது. சரி, இப்படி தீர்மானிச்சு எக்ஸிக்யூட்டிவ் அலவன்ஸ் 25,000 கொடுக்க போறேன்னு சொல்லி தீர்மானிக்கிறாங்க. அப்போ இந்த பகுதியை பாவம் இப்படி பார்த்துக்கணும். சரிதானே? இங்க நிற்க இந்த 117 மில்லியன் ஒதுக்கப்பட்டது அலவன்சஸுக்கு. இப்போ பார்க்கக்குள்ள ஒரு 15 மில்லியன் காணாம கிடக்கு. ஒதுக்கினதுல இருந்து
15 மில்லியன் காணாமல் போச்சு. இதுக்கு ஏனைய கொடுப்பனவுகள் என்று சொல்லி இந்த எக்ஸிக்யூட்டிவ் அலவன்ஸ் அதுகளுக்கு காணாமல் கிடக்கு. ஆனால் ஓவர் டைம் கொள்கை பேக்கு ஒதுக்கினதில் நவம்பர் மாதத்தில் பார்க்க இந்த வருஷத்துக்கு ஒரு 30 மில்லியன் மிஞ்சும் போல கிடக்கு. இதுக்கு ஒரு 30 மில்லியன் மிஞ்சும் போல இருக்கு. சரிதானே? இந்த 15 மில்லியன் காணாம இருக்குதே, அதுக்குரிய போர்ட் பர்டிகுலர் என்ன? 15 மில்லியன் காணாம இருக்கிறதுக்குரிய போர்ட் பர்டிகுலர் என்ன? 102.02.1003. இதெல்லாம் ஒரு 15 மில்லியன் மைனஸ் ஆகிற மாதிரி கிடக்கு. நவம்பருக்கு பார்க்க டிசம்பருக்கு காணாதுன்னு தெரியுது. சரிதானே? ஓவர் டைம் கொள்கை பேக்கு இருக்கிற 102.01.02.1002 இருக்கிற 28 மில்லியன்ல, சரியா, சாரி 28 மில்லியன், ஓகே, 28 மில்லியன்ல ஒரு 20 மில்லியன் மிஞ்சும் போல கிடக்கு. நாங்கள் அதில் கூட எழுதி போட்டோம். 20 மில்லியன் மிஞ்சும் போல கிடக்கு. இந்த பகுதியில் ஒரு சரி ஒரு 17 மில்லியன் மிஞ்சும் போல இருக்கு என்று வச்சுக்கொள்வோமே. இப்போ இந்த மிஞ்சுகிற 17 மில்லியன் இருந்து இங்கால இருக்கிற இந்த பகுதிக்கு மாற்றலாமா? ஓவர் டைம் ஹாலிடே பேக்கு ஒதுக்கினதுல மிச்சமா வரக்கூடிய 17 மில்லியன் காசுல அலவன்சஸுக்கு ஏனைய படிகளுக்கு, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் அலவன்ஸுக்கு கொடுக்கறதுக்கு 15 மில்லியன் காணாம இருக்கிற அந்த பற்றாக்குறைய ஈடு செய்யலாமா? யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்க. அப்படி ஈடு செய்யலாம் என்றால் அதுக்கு பேர் வகை மாற்றம். அப்படி ஈடு செய்யலாம் என்று சொல்லப்படுகிறதுக்கு பேர் தான் வகை மாற்றம். இது ஒரு வகை மாற்றம். சில வேளைகள்ல இது இன்னும் கொஞ்சம் பறந்து வெளியில போகலாம். எப்படி போகலாம் என்றால், சம்பளத்துக்கு என ஒதுக்கப்பட்டது 328 மில்லியன், பயண செலவுகளுக்கு என்ன ஒதுக்கப்பட்டது 24 மில்லியன். இப்ப பாருங்க, ஒரு செலவு விடயத்துக்கு உள்ள மாற்றம் நடந்தது. முதலாவது தனிப்பட்ட ஊதியங்கள் என்கிற செலவு விடயத்துல 10.03 இருந்து 10.02க்கு மாற்றின். இது ஒரு வகையான வகை மாற்றம். இப்போ செலவு விடயங்களுக்கு இடையில் மாற்றம் நடக்கும். எப்படி என்றால், பயண செலவுல காசு மிஞ்சுது, சம்பளத்துல காணாம இருக்குது, பயண செலவுல இருந்து சம்பளத்துக்கு மாத்துக்கிறோம். இப்படி மாத்தினால் இதுக்கும் பேர் வகை மாற்றம். இதுக்கும் பேர் வகை மாற்றம். இது ஒரு வகையான வகை மாற்றம். சரியா? அடுத்தது, செலவு வகுதிகளுக்கு இடையில இது நிகழலாம். எப்படி செலவு வகுதிக்குள்ள நிகழலாம் என்று சொல்லி சொன்னால், இப்போ இதுல இந்த தொகைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு பாருங்க. 15.03, 14.09, 15.09 என்று சொல்லி ஒதுக்கப்பட்டிருக்கு. சரிதானே? இப்படி ஒதுக்கப்பட்ட காசுல இந்த 15.09 பொது நிறுவனங்கள் என்பதற்கு ஒதுக்கப்பட்ட 220 மில்லியன் தொகையில மீதி வந்துட்டுது. இது மீண்டெழுஞ்செலவினம். சரிதானே? மீண்டெழுஞ்செலவினம் 15.09 மீண்டெழுஞ்செலவினம். சில வேளைகள்ல இதுல மேலதிகமாக வருகிற ஒரு தொகையை எடுத்துக்கொண்டு போய் ட்ரைனிங்குக்கு பாவிச்சார்களாக 24.01க்கு பாவிப்பார்களாக இருந்தால், இப்ப அது மீண்டெழும் செலவினம் அல்லது நடைமுறை செலவினத்தில் மீதமாக வருகிற ஒரு தொகையை கொண்டு போய் மூலதன செலவினத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். இதுவும் ஒரு வகை மாற்றம். இது ஒரு வகை மாற்றம். சரிதானே? இப்ப எங்களுக்கு இந்த வகை மாற்றம், நான் வகை மாற்றம் இன்னொருத்துல நிச்சயமா படிப்போம். ஆனால் இதை காட்டுகிற போது எனக்கு அதை பேசிட்டு போக வேணும் என்கிற ஒரு விருப்பம். இப்ப பாருங்க, இந்த அமைச்சருடைய அலுவலகத்துக்கு இங்கே 102.01 அதன் கீழ் வரக்கூடிய 1001 சம்பளங்களுக்கு ஒதுக்கப்பட்டதுங்க ஒரு குறிப்பிட்ட காசு. இந்த தனிப்பட்ட ஊதியங்கள் 34,205,000 என்று சொல்லி இருக்குது. 34,205,000 என்று சொல்லி போடப்பட்டிருக்குது.
இந்த தொகையில் ஒரு சேமிப்பு வருது, மிச்சம் ஒன்று வருது. சரிதானே? அமைச்சரின் அலுவலகத்துக்கு ஒதுக்கப்பட்டதில் 102.101.1001 ஒதுக்கப்பட்ட தொகையில் ஒரு சேமிப்பு மீதி ஒன்று வருகிறது. இப்படி மீதி வந்தால் இப்போது இந்த மீதியை கொண்டு போய் 102.1.02 கீழ் வருகிற 1001க்கு காணாமல் இருக்கிறதுக்கு செலவு செய்யலாமா? 1001 அல்ல, இந்த தனிப்பட்ட ஊதியங்களுக்கு செலவு செய்யலாமாண்டா? செய்யலாம். இது என்னத்துக்கு இடையில மாற்றம் நடக்குது? கருத்திட்டங்களுக்கு இடையில மாற்றம் நடக்குது. பாருங்க, செலவு விடயத்துக்கு உள்ள மாற்றம் நடக்குது, அதாவது செலவு விடய குறியீடுகளுக்கு இடையில. ரெண்டாவது, செலவு விடயங்களுக்கு இடையில மாற்றம் நடக்குது, தனிப்பட்ட ஊதியங்கள் இருந்து பயண செலவுகளுக்கு கொண்டு போகிறோம். மூன்றாவது, மீண்டளம் செலவினத்தில் இருந்து மூலதன செலவினத்துக்கு கொண்டு போகிறோம், அதாவது செலவு வகுதிகளுக்குள்ள மாற்றம் நடக்குது. நாலாவது, கருத்திட்டங்களுக்கு இடையில மாற்றம் நடக்குது, அதாவது தொழிற்பாட்டு நடவடிக்கைக்குள்ள இருந்த முதலாவது கருத்திட்டத்திலிருந்து இரண்டாவது கருத்திட்டத்துக்கு காசை கொண்டு போகிறோம். சில வேளையில தொழிற்பாட்டு நடவடிக்கைகளை மிஞ்சுகிறத அபிவிருத்தி செயற்பாடுகள் என்கிற இரண்டாவது நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ளேயும் கொண்டு போகலாம். நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையில மாற்றம் நடக்கும். ஆனால் 102 என்கிற அமைச்சுக்கு ஒதுக்கின காசை கொண்டு போய் 103 என்ற அமைச்சுக்கு ஒதுக்கின காசு கொண்டு போகலாம். அப்படி செய்கிறீங்க. வகை மாற்றம் இப்போ செய்யலாம், இப்போ செய்யக்கூடாதுன்னு நாங்கள் அது 65 வரையக்க படிப்போம். இப்போ இந்த பகுதிகளை வச்சுக்கொண்டு நான் இனி பரீட்சையில் வரக்கூடிய வினாவிடைகள் தொடர்பான பகுதிகளுக்குள்ள உங்களை கூட்டிக்கொண்டு போகிறேன். சரிதானே? இப்போ இந்த அளவில் ஏதாவது நான் பேசினதில் தெளிவில்லாமல் இருக்குமா இருந்தால் சரிதானே? இந்த விடயத்தில் உங்களுக்கு ஏதாவது தெளிவில்லாமல் இருக்குது என்று சொன்னால் கேட்டுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்காக ஒளிப்பதிவை நிப்பாட்டி வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்போ எங்களுக்கு இந்த பகுதி விளங்கிட்டுதுனால் நாங்கள் அடுத்த பகுதியாக நாங்கள் போக போகிறோம். இது பரீட்சையில் எப்படி நாங்கள் இதை பிரயோகிக்கிறோம்? ஒரு பிரயோக அறிவு இல்லாத கோட்பாடு, எந்த வகையிலையும் பிரயோகிக்க தெரியாத கோட்பாடு கேட்டு சுரைக்காய் ஒரு பிரயோசனமும் இல்லை. அப்போ அந்த பகுதியை நாங்கள் எப்படி பார்க்க போகிறோம்? இப்போ எங்களுக்கு இதில் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன என்று சொல்லி ஒரு கதை. சரிதானே? அப்போ முதல்ல வரவு செலவு திட்ட வகுப்பீட்டு அலகுகள் அல்லது பாதுகாட்டு வகுப்பீட்டு அலகுகள் அவை என்று கேட்கப்பட்டால், அல்லது ஒரு விவரம் ஒன்று எழுதப்பட்டுட்டு அதில் ஒரு விடயத்தை அவர்கள் எழுதுவார்கள், ஒரு வாக்கு விவரத்தை எழுதி போட்டு எங்களுக்கு சில நேரங்களில் இப்படி 107 1 03 00 5 1409 என்று சொல்லி எழுதுவார்களாக இருந்தால் இவற்றுக்குரிய பெயரிடுதலை எங்களால் செய்ய இயலும். இந்த அளவுக்கு எங்களை சின்ன பிள்ளைகளாக கருதி கேட்க மாட்டார்கள். இருந்தாலும் நாங்கள் 107 என்பது தலைப்பு, 1 என்பது செலவின நிகழ்ச்சி திட்டம், 3 என்பது கருத்திட்டம், 0005 என்பது உபகருத்திட்டம், 1409 என்பது வகுதி செலவின விடயம் செலவு விடய குறியீடு. 10 சீரிசிலை ஆரம்பிக்குமாக இருந்தால் அது மீண்டலும் செலவினம். 14 என்கிறது செலவு விடயத்தை குறிப்பதற்காகவும், 1409 என்பது செலவு விடய குறியீட்டை குறிக்கிறதாகவும். அப்போ நாங்கள் அந்த 1409க்கு 3ஐயும் எழுதுவோம். வகுதி செலவின விடயம் செலவு விடய குறியீடு என்று சொல்லி எழுத வேண்டும். அப்படி எழுதுகிற நேரங்களில் இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியை அவர்கள் காட்டுவார்கள். இந்த பகுதி காட்டப்பட்டிருக்கு. மொத்த நிதியளிப்பும் உள்நாட்டு நிதியங்களினால வழங்கப்படுகிறது என்று சொல்லியிருக்காங்க. உள்நாட்டு நிதியங்கள் என்பது திரட்டு நிதி வழங்கல் சேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகிற போது உள்நாட்டு நிதியம் என்று சொல்லி அழைக்கப்படும். அதுவே திரட்டு நிதி விசேட சட்ட சேவைகளுக்கு வழங்கப்படும் போது விசேட சட்ட செலவினம் என்று 21 என அது இலக்கமிடப்பட்டிருக்கும். அது குறியீட்டு இலக்கம் இருக்கு. சரிதான்? அப்ப இவ்வளவு விடயங்களும் ஒரு ஆண்டு மதிப்பீட்டினுடைய பாதீட்டு வகுப்பீட்டு அலகு அல்ல வரவு செலவு திட்ட வகுப்பீட்டு அலகுகளில் இந்த பகுதி எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும். சரி, இந்த அளவு இப்போ எங்களுக்கு கிளியர் என்கிறதால நான் திரும்பவும் அந்த பகுதிக்குள்ளே போகிறேன், உங்களை கேள்விக்குள்ளே கூட்டிக் கொண்டு போகிறேன். இப்போ இந்த பாருங்க, இருவகையான நிகழ்ச்சி திட்டங்களை வேண்டு கேட்கலாம், தவறில்லை, ஒரு புள்ளிக்கு கேட்கலாம். சரிதானே? ஆண்டு மதிப்பீடுகள் காட்டப்படுகின்ற 2 வகையான நிகழ்ச்சி திட்டங்கள், தொழிற்பாட்டு செயற்பாடுகள், அபிவிருத்தி செயற்பாடுகள் என்று கேட்கலாம். அதே போல
நிதியளிப்பு மூலங்கள். நிதியளிப்பு மூலங்கள் எங்கள்கிட்ட கேட்பார்களாக இருந்தால் நாங்கள் கேள்வி அவதானமாக பார்க்கணும். உள்நாட்டு நிதியளிப்பு மூலங்கள் 2 கேட்டால் வசதி எங்களுக்கு என்னென்றால் 11 உள்நாட்டு நிதி, 21 விசேட சட்டம். திரட்டு நிதியிலிருந்து ஒதுக்கீட்டு சட்டத்தினால ஏற்பாடு செய்யப்படுமாக இருந்தால், அதாவது முதலாம் அட்டவணையில ஏற்பாடு செய்யப்படுமாக இருந்தால், முதலாம் அட்டவணை என்னன்னு உங்களுக்கு தெரியும், நான் திருப்பி அது விளங்கப்படுத்த தேவையில்லை. ஒதுக்கீட்டு சட்டத்தினால ஏற்பாடு செய்யப்படுமாக இருந்தால் அது உள்நாட்டு நிதி. விசேட சட்டத்தினால் ஏற்பாடு செய்யப்படுமாக இருந்தால் அது 21 விசேட சட்டம். அப்ப 11 இருந்து அப்படியே நீங்க போகலாம். வெளிநாட்டு மூலங்கள் அது கேட்டாலும் அழகா எழுதி போடலாம். 4 தான் கேட்பேன், 5 ஞாபகம் இருக்கு, 4 கேட்டா எழுதலாம். என்னென்னா வெளிநாட்டு உதவி கடன், 2வது வெளிநாட்டு உதவி நன்கொடை அல்லது மானியங்கள், 3வது மீளளிப்பு செய்யக்கூடிய வெளிநாட்டு உதவி கடன், அடுத்தது மீளளிப்பு செய்யக்கூடிய வெளிநாட்டு உதவி மானியம். அப்ப எல்லாம் வெளிநாட்டு உதவி தான். வெளிநாட்டு இப்ப நாங்கள் இந்த மீளளிப்பு செய்யக்கூடிய அது எல்லாத்தையும் செய்து கொண்டு இப்படி வர போறோம். வெளிநாட்டு கடன், வெளிநாட்டு நன்கொடை, மீளளிப்பு செய்யக்கூடிய வெளிநாட்டு கடன். மீளளிப்பு செய்யக்கூடிய வெளிநாட்டு கடன் என்ற விளக்கத்தை சொல்லி கொண்டு போகிறோம் அப்படின்னா, முதல் அரசாங்கம் தன் சொந்த காசுல செலவழிக்கணும், பெயர்ந்து அதுக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணுவாங்க. இப்ப மீளளிப்பு செய்யக்கூடிய வெளிநாட்டு கடன், மீளளிப்பு செய்யக்கூடிய வெளிநாட்டு மானியம், அவங்க டொனேஷனாகவே தருவாங்க. நான் முதல் நீங்க அவங்க சொல்ற மாதிரி ப்ரொஜெக்டை செய்து கம்ப்ளீஷனை காட்டின பிறகு அவங்க காசு தருவாங்க. அடுத்தது மறுதரப்பு நிதியம், எதிரணை நிதியம் என்று சொல்லி கவுண்டர் பார்ட் ஃபண்ட் என்று சொல்லி ஒன்று இருக்கு. அந்த கவுண்டர் பார்ட் ஃபண்டுக்கு எனக்கு சொல்லுகிற அளவுக்கு விளக்கம் தெரியா, இப்போதைக்கு இதை பாடமாக்கி வச்சுக்கொள்வோம். சரிதானே? நாளைக்கு நாளைக்கு ஒரு சந்தர்ப்பம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சுட்டா நான் உங்களோட கதைக்கிறேன். சரி, சில இடங்களில் சிலதை கதைக்கக்கூடாது, அதால நிப்பாட்டிட்டு. அப்போ வெளிநாட்டு மூலங்கள், நிதியீட்ட மூலங்கள், இதுக்கு பெயர் நிதியீட்ட மூலங்கள். அப்ப இந்த நிதியீட்ட மூலங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? 2 பெரிய பிரிவுகளும் உள்நாட்டு மூலங்கள், வெளிநாட்டு மூலங்கள் என்று சொல்லி வகைப்படுத்த போற. நிதியளிப்பு மூலங்கள் அல்லது நிதியளிப்பு விவரங்கள் 2 விதமாக கொண்டு, உள்நாட்டு மூலங்கள், வெளிநாட்டு மூலங்கள். உள்நாட்டு மூலங்களுக்கு 2 உதாரணம் பாடமாக்கி வச்சிருப்பீங்க தானே? உள்நாட்டு நிதி, விசேட சட்டம். வெளிநாட்டு உதவிக்கு ஒரு 4 பாடமாக்கி வச்சிருக்கிறீங்க தானே? வெளிநாட்டு கடன், வெளிநாட்டு மானியம், பிறகு மீளளிப்பு செய்யக்கூடிய போட்டு வெளிநாட்டு கடன், மீளளிப்பு செய்யக்கூடிய வெளிநாட்டு மானியம். இதுக்கு மேல உங்களுக்கு ஞாபகம் இருக்குமாக இருந்தால் சந்தோஷம், பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? இப்போ நானும் நீங்களும் படிக்கிற வழியே சொல்லலாம். நீங்க இனித்தான் திருப்பி தனியை நீங்க படிக்க அதை படிச்சுக்கொள்ளலாம். அப்ப இந்த நிதியளிப்பு விவரங்கள் கேட்டால் நீங்க சொல்லி, இது முடிஞ்சுதா இந்த பகுதி? அடுத்ததுக்குள்ள போகும். சரியா? இந்த செலவு விடயங்கள், செலவு விடயங்களை இப்போ நாங்கள் செலவு மதிப்பீடுகளை பற்றி சொல்லுகிற நேரத்தில் நாங்கள் எப்படி வகைப்படுத்தி சொல்லுகிறோம்? ஒரு கருத்திட்டத்தில் 2 விதமான செலவு பகுதிகள் காட்டப்பட்டு இருக்குது என்று பார்க்கிறோம். சரிதானே? அந்த 2 விதமான செலவு பகுதிகளையும் முதல்ல எளிமையாக பாடமாக்கும். ஒரு கருத்திட்டத்தில் உள்ளடங்குகிற 2 வகையான, இதை கொண்டு போய் சில வேளையில் திரட்டு நிதியில் செய்யப்படுற 2 விதமான செலவுகள் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. அது வேறப்பா, அது வளங்கள் சேவை, விசேட கட்ட சேவை எல்லாம், அது 2 விதமான ஏற்பாடு. இங்க 2 விதமான செலவின வகுப்பாக்கம். கருத்திட்டம் ஒன்றின் கீழ் அல்லது நிகழ்ச்சி திட்டம் ஒன்றின் கீழ் செலவினம் எவ்வாறு வகுப்பாக்கம் செய்யப்படுகிறது? கிளாசிபிகேஷன். சரிதானே? இது ப்ரொவிஷன் இல்லை, இது கிளாசிபிகேஷன். எவ்வாறு வகுப்பாக்கம் செய்யப்படுகிறது என்று கேட்டால், முதலாவது பாருங்க, மீண்டலும் செலவினம். மீண்டலும் செலவினம். சரியா? இந்த மீண்டலும் செலவினத்துக்குள்ள என்னென்ன செலவினங்கள் இருக்கு நீங்க இதை பாடமாக்கி வைக்கணும், படிக்கணும், தவிர்க்கலாம். சரி, ஒன்று ஆளுக்குரிய வேதனாதிகள், தனிப்பட்ட ஊதியங்கள். நான் காட்டுகிற இடம் இதைத்தான் காட்டுகிறேன், எங்க இந்த இடம் தான் காட்டுகிறேன், தனிப்பட்ட ஊதியங்கள். அடுத்தது பயண செலவுகள், அடுத்தது வழங்கல்கள், பராமரிப்பு சேவைகள், மெயின்டெனன்ஸ், அடுத்தது சர்வீசஸ், சேவைகள், இப்படி காட்டுறோம். சரிதானே? இப்படி காட்டப்படுகிற மீண்டலும் செலவினத்தினுடைய பொருளியல் வகுதிகள், பொருளாதார வகுப்பாக்கங்கள் இவை. அவற்றினுடைய கிளாசிபிகேஷன் என்ன? சரிதானே? எக்கனாமிக் கிளாஸஸ் என்று சொல்வார்கள். பொருளாதார வகுதிகள், அல்லது பொருளியல் வகுப்புகள், தனிப்பட்ட ஊதியம், பயண செலவு, வளங்கள், பராமரிப்பு செலவினம், சேவைகள், மாற்றல்கள், வட்டி கொடுப்பனவுகளும் கழிவுகளும், ஏனைய மீண்டலும் செலவினங்கள்.
இப்போ உங்களுக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ இவ்வளவு பேரையும் பாடமாக்கித்தானே ஆகும். இதுக்குள்ள இருக்கிற சின்ன பிரிவுகளை நான் இப்போ கதைக்கிறேன். பொருளாதார வகுப்பாகங்கள் இதுக்குள்ள 8 இருக்கு. 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 என்கிற அந்த நம்பர் போட வேணாம், சும்மா சொல்றேன்னா இப்படி பார்த்துக்கோ. அடுத்த 2வது பெரிய வகைப்பாடு என்ன? மூலதன செலவினம். சரியா? அப்ப இந்த மூலதன செலவினம் என்பதுக்குள்ள என்னென்ன பொருளாதார வகைகள் இருக்கு, பொருளியல் வகுப்பாகங்கள் இருக்கு. மூலதன சொத்துக்களினுடைய புனரமைப்பும் மேம்பாடும், மூலதன சொத்துக்களினுடைய கொள்ளல், மூலதன மாற்றல்கள், நிதி சொத்துக்களின் கொள்ளல், திறன் விருத்தி, கெப்பாசிட்டி பில்டிங் கண்டுவோம், திறன் விருத்தி. சரிதானே? ஏனைய மூலதன செலவுகள். இது மூலதன செலவுக்குள்ள. அது கடன் திருப்பி கொடுக்கறது 3வது வகை. அதுக்குள்ள இப்ப போக வேண்டாம். உள்நாட்டு கடன் திருப்பி கொடுத்தா 3001, வெளிநாட்டு கடன் திருப்பி கொடுத்தா 3002. பொதுப்படுகடன் மீளளிப்பு என்பதுக்குள்ள உள்நாட்டு கடன்கள் உள்ளூர் வங்கிகளில் இதரை சேரியில் அங்கே இங்கே பெற்ற கடன் திருப்பி கொடுத்தா உள்நாட்டு கடன் 3001, வெளிநாட்டு கடன் திருப்பி கொடுத்தா 3002. இவற்றுக்கு கீழே இந்த செலவினங்களுக்கு ஒவ்வொரு தொகையும் சொல்லி 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 ஏற்பாடு செய்யப்படும். இது நான் உங்களுக்கு அதை காட்டினேன் தானே. இந்த பாருங்க, எவ்வளவு காசு பாராளுமன்றம் அனுமதிச்சிருக்கு. இந்த அனுமதிக்கு மேலே செலவழிக்கலாம். இது ஏற்பாடு. இந்த ஏற்பாட்டுக்கு தான் கட்டு நிதி கிடைக்கும். இம்ப்ரெஸ்ட். அது நாங்கள் 90, 365, 371 போயிட்டு கதைக்க போகிறோம். கட்டு நிதி இப்போ வேண்டாம். சரிதானே? இது ஏற்பாடு. இது தாரம் என்று சொன்ன கதை. அப்புறம் இது காசாக தருகிற போது அது கட்டு நிதி, அது செலவழிப்போம். இந்த ஏற்பாட்டுக்கு வெளியில் போகலாம். இப்போ இதில் பாருங்க, தனிப்பட்ட ஊதியங்கள் என்று பிறகு அதை பிரித்து சம்பளத்துக்கு எவ்வளவு, மேலதிக நேரத்துக்கு எவ்வளவு என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த விடயங்களை சில பரீட்சைகளில் இப்படி கேட்டிருக்கிறாங்க. என்னென்றால், பிரியாண செலவினத்தின் 2 வகதிகளும் அவை. பிரியாண செலவினத்தினுடைய 2 வகதிகளும் அவை. அப்போ உள்நாட்டு பிரியாண செலவு, வெளிநாட்டு பிரியாண செலவு. மேலே இருக்கிற கேட்க தூக்கி போட்டு சொல்லுவாங்க. உள்நாட்டு பயண செலவு, வெளிநாட்டு பயண செலவு. 1101 வந்தா உள்நாட்டு பயண செலவு, 1102 வந்தா வெளிநாட்டு பயண செலவு. இதுக்கு முன்னுக்கு நிறுவனத்தை குறிப்பதற்கான தலைப்பு, நிகழ்ச்சி திட்டத்தை குறிப்பதற்கான இலக்கம், கருத்திட்டத்தை குறிப்பதற்கான இலக்கம், உபகர திட்டத்தை குறிப்பதற்கான இலக்கம் எல்லாம் வந்து கடைசியாக தான் இது வரும். சரி, அப்ப இதுக்குள்ள கேள்வி எப்படி வரும் நினைக்கிறீங்க? கருத்திட்டம் அல்லது உபகர திட்டமும் இல்லை, அல்லது செலவின நிகழ்ச்சி திட்டமும் என்கள் உள்ளடங்கக்கூடிய 2 விதமான செலவு வகதிகளும் அவை என்று கேட்கப்பட்டா நீங்கள் மீண்டலும் செலவினம், மூலதன செலவினம் என்று எழுத போறீங்க. அடுத்த கேள்வி, மீண்டலும் செலவினத்தில் அடங்குகிற பொருளியல் வகதிகளவை என்று கேட்கப்பட்டால் இதில் சொல்லப்பட்ட 8 விஷயத்தையும் எழுதக்கூடியதாக. மூலதன செலவினத்தில் அடங்குகிற பொருளியல் வகதிகளவை என்று கேட்கப்படுமாக இருந்தால் அதில் சொல்லப்பட்ட 6 விஷயத்தை எழுதக்கூடியதாக இருக்கணும். 6 ஞாபகம் இருந்தால் தான் நாங்கள் 4 எழுதலாம். சரிதானே? சில வேளைகளில் சில விசேட தன்மை வாய்ந்ததாக இந்த வளங்கள் செலவுகள் என்பதற்குள்ள உள்ளடங்குகிற 4 விதமான வளங்கல்களை தருக என்று கேட்பார். இவி எக்ஸாமு கேட்டிருக்கலாம். டிஓமேட் இவி எக்ஸாமில் பரீட்சை திணைக்களம் கேட்டிருக்குது. நிறுவனம் ஒன்று பெற்றுக்கொள்ளுகின்ற 4 விதமான வளங்கல்களை தருக என்று சொல்லி அவங்க இந்த சேர்ந்த புத்தகம் அந்த சேர்ந்த புத்தகம் எல்லாம் தேடி இல்லைன்னுட்டாங்க. பிறகு ஏதோ கண்டவாட்டுகள் எழுதுறாங்களாம். தளவாடங்கள், மேசையில், ஆட்சி, கதிரேண்டு எழுதி முடிஞ்சது. இங்கே இருக்கிற வளங்கல்கள் காகிதாதிகள் மற்றும் அலுவலக தேவை பொருட்கள், எரிபொருள், உணவு மற்றும் சீருடைகள், மருத்துவ வளங்கல்கள். இதுக்குள்ளதான் இருக்கும். எங்கே இருக்குதுன்னு தெரியும். அப்போ ஓரளவுக்கு பறந்து எல்லாத்தையும் வாசிக்க வேணும். வாசிச்சு ஓரளவு இதுக்குள்ளதான் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டா அப்புறம் கேள்வியை பார்க்க விட வேணும். இதை படிச்சு கொள்ளுங்க. இப்போ இதில் நீங்கள் என்ன பார்க்க வேணும்? கட்டாயமாக நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது நிதியீட்ட மூலங்கள். உள்நாட்டு மூலங்கள் 4 இருக்குது, வெளிநாட்டு மூலங்கள் 5 இருக்குது. அதை படித்து வச்சிருக்கோம். சரிதானே? நிகழ்ச்சி திட்ட வகுப்பாக்கம் 2 நிகழ்ச்சி திட்டம், செயற்பாட்டு நிகழ்ச்சி திட்டம், அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டம், 2 நிகழ்ச்சி திட்டமும் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஒரு கருத்திட்டத்தில் அடங்குகிற 2 வகையான செலவினங்கள், மீண்டலும் செலவினம், மூலதன செலவினம் தெரிஞ்சிருக்க வேண்டும். மீண்டலும் செலவினத்தினுடைய பொருளியல் வகதி தெரிய வேணும், மூலதன செலவினத்தினுடைய பொருளியல் வகதி தெரிய வேண்டும். இது நான் சொல்றது மினிமம். மேக்சிமம் லெவல்ன்றது ஒவ்வொரு மீண்டலும் செலவினத்தினுடைய பொருளியல் வகதிகளையும் வரக்கூடிய செலவுடைய தலைப்புகள் உங்களுக்கு அல்லது செலவுடைய குறியீடுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அது இன்னும் பெஸ்ட். இப்போ 14,09 என்னென்று உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால், அல்லது 24,01 என்னென்று தெரிஞ்சிருந்தால் அது உங்களுடைய அட்வான்ஸ். அது நீங்கள் வெற்றி பெற போகிறதுக்கான இன்னும் ஒரு படி வாய்ப்பு கூட. அவ்வளவுதான். அந்த பகுதியை பார்த்துக்கொள்ள வேண்டும். சரியா? நான் இதுக்குள்ளே போயிட்டு
வரவு செலவு திட்ட வகுப்பீட்டு அலகுகளை வை என்று கேட்கப்பட்டால் நீங்கள் தலைப்பு, நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம், உபகரத்திட்டம் என்று சொல்லப்பட்ட அந்த விடயங்களோட சேர்த்து கடைசியாக கொண்டு போய் நிதியீட்ட குறியீடு வரைக்கும் எழுத வேணும். சரிதானே? அந்த பகுதி பார்த்தாச்சு. இதில் காட்டப்பட்டிருக்கிறது தயவு செய்து படிக்க வேண்டாம். சரிதானே? என்னை பற்றி சொல்லப்படுகிற முக்கியமான விமர்சனத்தில் உண்டு, அவர் புத்தகத்தை அப்படியே வாசிப்பார். நான் அப்படியே தான் வாசிப்பேன். ஆனால் மாற்றம் இருந்தால் சர்வ நிச்சயமாக சொல்லுவேன். இதில் இருக்கிறத படிக்காதீங்கோ. அதை வரவு செலவு திட்ட அந்த பகுதி, அதாவது அது இந்த இன்ட்ரோ நிச்சயமாக உங்களுக்கு குரூப்பில் பகிரப்படும். அதில் இருக்கிற பகுதிகளை படிங்க. பொருளியல் பகுதி இப்போது மாற்றம் அடைஞ்சு விட்டது. சரி, இது 92ஆம் ஆண்டு பாஸ்கரலிங்கம் ஐயா காலத்தில் வந்த சொத்து இப்போ அது நிறைய மாறிட்டுது. அந்த பகுதிக்குள்ளே நீங்கள் சிரமப்பட வேண்டாம். அதே போல் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது இந்த திரட்டிய நிதியை பொதுக்கணக்கு என்று சொல்லியிருக்கு. இப்போ உள்நாட்டு நிதி என்று சொல்லி இருக்கும். நிதியிட்ட குறியீடு வளங்கள் நேரொத்த நிதியம், அங்கே எதிரணை நிதியம் என்று சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரிதானே? அடுத்தது இந்த 9வது கேள்வி, 9வது நிதி ஒழுங்கு விதி. இதுக்குள்ள சொல்லப்படுகிறது என்னென்னா, பொது மதிப்பீடுகள் எவ்வாறு முன்வைக்கப்பட வேண்டும். சரிதானே? அப்போ இங்கே நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும், பொது மதிப்பீடுகள் எவ்வாறு முன்வைக்கப்பட வேண்டும் என்று கேட்டால் எளிமையாக சொல்லித் தருகிறேன். முதலாவது, அமைச்சின் செலவின பொழிப்பு திணைக்கள வாரியாக ஒவ்வொரு அமைச்சின் கீழே இருக்கிற திணைக்களங்களுக்கும் தனித்தனியாக செய்யப்பட வேண்டும். பொது மதிப்பீடுகள் முன்வைக்கப்படுகிற ஒழுங்கு சொல்லுங்க என்று கேட்டால் எளிமையாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு பிரச்சனையுமே. சரிதானே? முதலாவது என்ன சொல்றீங்க? அமைச்சின் செலவின பொழிப்பு திணைக்கள வாரியாக இருக்க வேண்டும். சரியா? அப்போ அடுத்தது, அவற்றுக்குள்ள இருக்கக்கூடிய திணைக்களத்தினுடைய செலவின பொழிப்பு நிகழ்ச்சி திட்ட வாரியாக இருக்க வேண்டும். அமைச்சுக்குள்ள அடங்கிய ஒவ்வொரு திணைக்களமும் தனித்தனியாக காட்டணும். பிறகு திணைக்களத்துக்குள்ளே அதை எப்படி காட்ட வேணும்? நிகழ்ச்சி திட்டம், அதாவது செயற்பாட்டு நிகழ்ச்சி திட்டமா அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டமா என்று காட்ட வேண்டும். பிறகு நிகழ்ச்சி திட்ட விவரங்கள் கருத்திட்ட வாரியாக காட்டப்பட வேண்டும். ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ள பிறகு தனித்தனி கருத்திட்டமாக காட்டப்பட வேண்டும். சரிதானே? சில வேளைகளில் ஒரு கருத்திட்டத்துக்கான செலவு விடயம் என்பது உபகருத்திட்டங்கள் செலவு விடயங்கள் என்பதாக காட்டப்படும். ஒரு கருத்திட்டத்துக்கான விவரம் அப்போது செலவு வகுதி, அவற்றின் பொருளியல் வகுப்பாக்கம், செலவின குறியீடு என்பதாக காட்டப்பட வேண்டும். இது எழுதினீங்கன்னா புள்ளி வந்துடும். இதில் இருக்கிறத வாசித்தீங்களா கடைசியாக குழம்பிடும். இப்போ உங்களுக்கு விளங்கிட்டு தானே? ஒரு அமைச்சினுடைய செலவு விடயம் அல்லது செலவு விவரம், மதிப்பீட்டு விவரம், ஒரு அமைச்சினுடைய மதிப்பீட்டு விவரம் திணைக்கள வாரியாக பிரிக்கும். திணைக்களத்தினுடைய மதிப்பீட்டு விவரம் நிகழ்ச்சி திட்ட வாரியாக பிரிக்க வேண்டும். ஒவ்வொரு நிகழ்ச்சி திட்டமும் கருத்திட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கருத்திட்டமும் உபகருத்திட்டங்களாக, அவற்றுக்கான செலவு வகுதிகளாக, அவற்றின் பொருளியல் வகுதிகளாக, செலவுடைய குறியீடுகளாக தனித்தனியாக பிரித்து காட்டப்பட வேண்டும். அப்படி பிரித்து காட்டப்படுறதை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டினது. இது இந்த பகுதியில் காட்டப்பட்டது. இதுதான் செலவுடைய முன்வைப்பு ஒழுங்கு என்று கேட்கப்பட்டால் 9வது நிதி ஒழுங்கு விதியில் சொல்லப்படுகிற விஷயம் இதுதான். சரியா? இதை நாங்கள் வாசிக்க கஷ்டமாக கிடக்கணும், அப்படியே விட்டுட்டு போயிடுறது. டோன்ட் கோ, அப்படி விட வேண்டும். அந்த ஆளுக்குரிய வேதனாதிகளுக்குள்ள கேள்வி வராது நண்பர்களா எழுதித்தார். ஏனென்றால் அதுதான் நாங்கள் கதைச்சிட்டோம். சரிதானே? விரிவான பதவியினர் அட்டவணை அது எல்லாம் கதைச்சாச்சு. முற்பண கணக்கு நாங்கள் பார்க்காததே இல்லை, அது எல்லாம் முடிஞ்சு. சரி, இப்படியே நாங்கள் தாவி போகிறோம். அடையாள ஏற்பாடு, அடையாள ஏற்பாடு நிதி ஒழுங்கு விதி 14 அதுக்குள்ளே போகிறோம். அடையாள ஏற்பாடு பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து அடையாள ஏற்பாட்டை பார்ப்போம். சரி, இது அடிக்கடி பேசப்படுகிற ஒரு விடயம். இந்த அடையாள ஏற்பாடு என்பதை பற்றி பேசுவார். இது அடையாள ஏற்பாடு என்றால் என்னன்னு நீங்கள் பரீட்சைக்கு விட எழுதுகிற மெதட்டுக்கு முன்னாலே நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். இப்போ ஒரு
ஓட் பர்டிகுலர் ஒன்றை உண்டாக்கி விடுறது. இதுதான் அடையாள ஏற்பாடு. காசு இல்லை, சரிதானே? ஒரு அமைச்சு, ஒரு நிகழ்ச்சி திட்டம், ஒரு கருத்திட்டம், ஒரு உபகர திட்டம், அதுக்கு கீழே செலவு வகுதி, செலவு விடயங்கள், செலவு விடய குறியீடு என்று சொல்லி ஒரு ஓட் பர்டிகுலரை உண்டாக்கி விடுறது. ஆனால் அதுக்கு பெரிய தொகை காசை போடுறீங்க, ஒரு 1 மில்லியன் 2 மில்லியன் இந்த மாதிரி கொஞ்சம் காசை போட்டு விடுறது. அப்படி போட்டு ஏற்படுத்தப்படுவதற்கு தான் அடையாள ஏற்பாடு பேர். இப்போ அங்கே ஒரு ஓட் பர்டிகுலர் ஒன்று வந்துட்டுது. நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவாக விளங்க வேண்டும் நினைக்கிறேன். உண்மையிலே நாங்கள் நிதி ஒழுங்கு விதிகளினுடைய கண்டம் தாண்டிட்டோம். கன பேருக்கு இந்த இடம் விளங்குறீங்கள. ப்ரொஃபஷனுக்கும் அலோகேஷனுக்கும் வேறுபாடே பல பேருக்கு தெரியாது, சரிதானே? ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் என்ற வார்த்தைகளால் பல பேரை நீங்கள் அழைக்கிறீங்க. உண்மையாக ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யார் என்றால், யாருக்கு எல்லாம் ப்ரொஃபஷன் இருக்குதோ அவர் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அது ஸ்தாபன விதிக்கோவையின் 1வது அட்டவணை அதை தெளிவாக சொல்லும். யாருக்கு எல்லாம் கெட்டு இருக்குதோ அவர் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செலவு தலைப்பு வழங்கப்பட்டிருந்தால், எவருக்கெல்லாம் செலவு தலைப்பு வழங்கப்படுகிறதோ அவர் ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அவர் தான் திணைக்கள தலைவர், சரிதானே? நிதி ஏற்பாடு இல்லாத சில திணைக்கள தலைவர்கள் விசேட ஏற்பாடுகளின் கீழே செய்யப்பட்டிருக்கிறார். உதாரணத்துக்கு தாபன பணிப்பாளர் நாயகம், அவருக்கு ஒரு ஃபினான்ஸ் ஹெட் இல்லை. அவர் பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் கீழ் பணியாற்றுகிற ஒரு அலுவலராக அங்கே இருப்பார். அவருக்கு தனியான ஏற்பாடு இல்லை. ஆனால் அவர் நிர்வாக நோக்கங்களுக்காக அப்படி சில பேர் இருக்கு. மற்றபடி யாருக்கு தலைப்பு இருக்குதோ அவர் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். நீங்கள் திணைக்களம் என்று பேர் இருக்கிற எல்லாரையும் திணைக்கள தலைவர் என்று சொல்லிக் கொண்டு தெரியக்கூடாது, சரிதானே? இப்போ சமூக சேவை திணைக்களம் வடக்கு மாகாணம் என்று சொன்னால் சமூக சேவை திணைக்களத்தின் பணிப்பாளர் ஒரு திணைக்கள தலைவர் அல்ல. பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களம் என்று சொல்லி சொன்னால் பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஒரு திணைக்கள தலைவர் அல்ல. திணைக்கள தலைவர் என்ன அவருக்கு கேட்டு இருக்கணும். நான் சொல்றது இந்த கேட்டு இல்லை, அவருக்கு என்று சொல்லி ஒரு நிதி தலைப்பு இருக்க வேணும். அரசாங்க அதிபர் ஒரு திணைக்கள தலைவர், அவருக்கு நிதி தலைப்பு இருக்கு, சரிதானே? இப்போ மன்னார் அரசாங்க அதிபருக்கு நிதி தலைப்பு இருக்கு 265. அப்போ அந்த தலைப்பு, அதாவது ப்ரொஃபஷன் இருக்கிறார்கள் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரொஃபஷனும் வரும், வேறு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ப்ரொஃபஷன்ல இருந்து அலோகேஷனும் வரும். ஒரு திணைக்கள தலைவருக்கு ஏற்பாடும் இருக்கும். அவருடைய தலைப்பில் 265 தலைப்புகளை மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு வருகிற பணம் எல்லாம் ஏற்பாடு. இது தவிர வேறு அமைச்சுக்களின் தலைப்பில் வருகிற பணம் எல்லாம், இப்போ சமுர்த்திக்கு பொறுப்பான சமூக நலன்புரி அமைச்சின் தலைப்பில் இருந்து மாவட்ட செயலகத்துக்கு கிடைக்கிற பணம் எல்லாம் பகிர்வு, ஒதுக்கம், அலோகேஷன், சரிதானே? ஒரு திணைக்கள தலைவருக்கு ப்ரொஃபஷனும் இருக்கும், அலோகேஷனும் இருக்கும். ஆனால் ஒரு நிறுவன தலைவர் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனுக்கு, அதாவது திணைக்கள தலைவர் அல்லாத நிறுவன தலைவருக்கு அலோகேஷன் மட்டும்தான் இருக்கும், ப்ரொவிஷன். இதுதான் திணைக்கள தலைவருக்கு நிறுவன தலைவருக்கு உள்ள வேறுபாடு. நாங்கள் எங்கட டிசிசி மீட்டிங்குக்கோ அல்லது டெங்கு ஒழிப்பு மீட்டிங்குக்கோ வருகிற எல்லாரையுமே திணைக்கள தலைவர்கள் என்று சொல்லி பழகிட்டோம். அவருக்கு ஒரு தலைப்பு இருந்தால் மட்டும்தான் அவர் திணைக்கள தலைவர். அது மாகாண சபைகள், உள்ளூர் அதிகார சபைகள் போன்றவற்றுக்கு தலைப்பு இருந்தால் அவர் திணைக்கள தலைவர், அவ்வளவுதான். சரி, அப்போ இந்த ஒரு தலைப்பின் கீழே ஒரு நிகழ்ச்சி திட்டம், ஒரு கருத்திட்டம் அல்லது அதன் கீழ் உபகர திட்டம், செலவு விடயம் என்று சொல்லி ஏற்பாடு செய்வதற்காக உருவாக்கப்படுகிறது தான் அடையாள ஏற்பாடு. இப்போ நாங்கள் விடை எழுத போகிறோம். அடையாள ஏற்பாடு என்ன என்று சொல்லி கேட்கப்பட்டார். இப்படி கதைச்ச விஷயத்தை எழுதலாது தானே. அடையாள ஏற்பாடு என்ன என்று சொல்லி நாங்கள் சொல்லவும், சரிதானே? அப்போ அடையாள ஏற்பாடு என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாரிய கருத்திட்டத்துக்கான மதிப்பீடு. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்திட்டத்துக்கான, ஒரு பாரிய கருத்திட்டத்துக்கான மதிப்பீடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. ஆனால் அதற்குரிய நிதி ஏற்பாட்டினை வருடாந்த மதிப்பீட்டில் முழுமையாக வழங்குவதற்கு இயலாத ஒரு சந்தர்ப்பத்தில், அதற்குரிய நிதி ஏற்பாட்டினை முழுமையாக ஏற்பாடு செய்ய இயலாத சந்தர்ப்பத்தில் எதிர்வரும் காலத்தில், எதிர்வரும் ஆண்டுகளில் அல்லது குறைநிரப்பு மதிப்பீடுகள் மூலமாக சில வேளை வாய்ப்பு கிடைச்சா ஒரு குறைநிரப்பு மதிப்பீட்டை போட்டு அதுக்கு பெற்றுக்கொள்ள, பெரும்பாலும் குறிப்பிட்ட மதிப்பீட்டு ஆண்டில் நிதி ஏற்பாட்டை வழங்குவதற்கு முடியாமல் இருக்கும்போது அடுத்து வரும் மதிப்பீட்டு ஆண்டில் நிதி ஏற்பாடு வழங்கப்படும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு பாரிய கருத்திட்டம், அதனுடைய மதிப்பீடு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது முதலாவது சந்தர்ப்பம்,
சரிதானே. ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாரிய கருத்திட்டம் ஒன்றுக்கான மதிப்பீடு, அதற்கான நிதியினை பாதீட்டின் மூலமாக ஏற்பாடு செய்ய இயலாத சந்தர்ப்பத்தில் ஏற்பாட்டை பெறுவதற்காக அது வருடாந்த மதிப்பீட்டில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்குரிய முழுமையான நிதி ஏற்பாட்டை செய்ய முடியாமல் இருக்கிற போது குறிப்பிட்ட மதிப்பீட்டு ஆண்டில் நிதி ஏற்பாட்டை வழங்க முடியாதிருக்கும் சந்தர்ப்பத்திலும் அடுத்து வரும் மதிப்பீட்டு ஆண்டில் நிதி ஏற்பாடு வழங்கப்படும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு சிறிய தொகையினை குறிப்பிட்ட தலைப்பு, நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம், உபகருத்திட்டம் என்பவற்றின் கீழ் வருகின்ற நோக்க விடயத்தின் கீழ் ஒதுக்கப்படும். நோக்க விடயம் என்றால் அந்த பகுதி, செலவு பகுதி என்பவற்றின் கீழ் ஒதுக்கப்படுகிறது. இவ்வாறு ஒதுக்கப்பட்டால் அது அடையாள ஏற்பாடு என அழைக்கப்படும். இவ்வாறான அடையாள ஏற்பாடு வரவு செலவு திட்ட பணிப்பாளர் நாயகத்தின் அல்லது பாதீட்டு பணிப்பாளர் என்ன அவரை சொல்றது, பாதீட்டு பணிப்பாளர் நாயகத்தின் விசேட அதிகாரம் அல்லது திட்டவட்ட அதிகாரத்துடன் மட்டுமே செய்யப்பட முடியும். சரி, இனி அடையாள ஏற்பாடுன்னா எங்களுக்கு தியரிட்டிக்கலாகவும் கிளியர், ப்ராக்டிக்கலாகவும் கிளியர். தியரிட்டிக்கலாக எழுதவும் தெரியும், ப்ராக்டிக்கலாக விளங்கப்படுத்தவும் தெரியும். சரிதானே. ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாரிய கருத்திட்ட மதிப்பீடு ஒன்று பாதீட்டின் மூலம் நிதி ஏற்பாட்டை பெறுவதற்காக வருடாந்த மதிப்பீட்டில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் குறிப்பிட்ட மதிப்பீட்டு ஆண்டில் நிதி ஏற்பாட்டினை முழுமையாக வழங்குவதற்கு அல்லது நிதி ஏற்பாட்டை வழங்குவதற்கு இயலாதிருக்கும் சந்தர்ப்பத்தில் அடுத்து வரும் மதிப்பீட்டு ஆண்டில் அல்லது மதிப்பீட்டு ஆண்டுகளில் நிதி ஏற்பாடு வழங்கப்படும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு சிறிய தொகையினை குறிப்பிட்ட தலைப்பு, நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம், உபகருத்திட்டம் என்பவற்றின் கீழ் வருகின்ற நோக்க விடயத்துக்கு ஒதுக்கீடு செய்கிறது. அவ்வாறு ஏற்பாடு செய்யப்படுவது அடையாள ஏற்பாடு என அழைக்கப்படுகிறது. பாதீட்டு பணிப்பாளர் நாயகத்தின் திட்டவட்ட அங்கீகாரத்துடன் அல்லது விசேட அங்கீகாரத்துடன், திட்டவட்ட அங்கீகாரம் என்று சொல்லுவோம், குறித்த அங்கீகாரம் என்றால் திட்டவட்ட அங்கீகாரத்துடன் மிக விசேட சூழ்நிலைகளின் கீழ் மட்டுமே அடையாள ஏற்பாடு செய்யப்பட முடியும். இப்போ எங்களுக்கு அடையாள ஏற்பாட்டை பற்றி கிளியர். சரிதான். 15வது நாங்கள் அது வடிவா ஐயந்திரி வரை படித்தாச்சு. முற்பண கணக்கு முயற்சி என்ன, முற்பண கணக்கு முயற்சிகளின் வகை என்ன, முற்பண கணக்கு முயற்சிகளுடைய எல்லைகள் என்ன என்று சொல்லி இருக்கு. இந்த முற்பண கணக்கு முயற்சிகளை மூடுவது தொடர்பான ஒரு விடயம் இருக்குது. இப்போ அவசரப்பட வேண்டாம், அது ஆக முக்கியமானதும் அல்ல. நான் பின்னுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் அதை பற்றி பேசுறதுக்கு எங்களுக்கு காலம் இருக்குது. சரிதானே. அது அடுத்தது 16வது 17வது இந்த பகுதி எல்லாத்தையும் விட்டு கொண்டு போகிறேன். முழுவதும் படிக்கிறேன்டா இந்த ஆண்டு முழுக்க படிக்கலாம். ஓரளவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய விசேட சட்ட சேவைகளை பற்றி அழகாக பார்த்துட்டு நிதி ஒழுங்கு விதி 2ல் வச்சுக்கொண்டு 2, 3ல் வச்சுக்கொண்டு விசேட சட்ட சேவைண்டா என்ன, வளங்கள் சேவைண்டா என்ன, அதுக்கு உதாரணங்கள் என்ன என்று சொல்லி எல்லாம் பார்த்தாச்சு. அப்போ 19வது நிதி ஒழுங்கு விதி ஏற்கனவே படித்து முடிஞ்சிது. இந்த மொத்த செலவு மதிப்பீடுகள் என்று சொல்லி ஒரு விடயம் இது அடிக்கடி கேட்கப்படுகிறது. சரிதானே. மொத்த கிரிய மதிப்பீடு, மொத்த செலவு மதிப்பீடு, டோட்டல் கோஸ்ட் எஸ்டிமேட் அப்படி என்று சொல்லி சொல்கிறது. இது என்ன என்று சொல்லி நான் உங்களுக்கு முதல்ல சொல்லுகிறேன். சரிதானே. ஒரு மொத்த கிரிய மதிப்பீடு என்றால் என்ன என்று சொல்லி முதல்ல எங்களுக்கு தெரியட்டும், பிறகு அதுக்குரிய மிச்ச விஷயத்தை பார்ப்போம். ஏதாவது ஒரு மூலதன வேலை அல்லது ஒரு கருத்திட்டத்துக்கான நிறைவேற்றம் என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட வேண்டி இருக்கிற வேலை, ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட வேண்டிய வேலைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான இறுதி ஆண்டு வரையிலும் இடம்பெறக்கூடிய செலவுகளை பிஓக்யூ என்று சொல்லுவீங்க. கணியச்சிட்டை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படுவது மொத்த கிரிய மதிப்பீடு, டோட்டல் கோஸ்ட் எஸ்டிமேட் என்று சொல்லப்படுது. நான் சொல்லுகிறது விளங்கம் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளில் தொடர்ச்சியாக, சரிதானே, துறைசார் கருத்திட்டம் எல்லாம் படித்தோம் அந்த வகையில். ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட வேண்டிய வேலைகளுக்காக அந்த வேலையை நிறைவேற்றுவதற்கு தேவையான இறுதி ஆண்டு வரைக்கும் ஏற்படக்கூடிய செலவினங்களை கணியச்சிட்டை அடிப்படையில் தயாரிப்பது மொத்த கிரிய மதிப்பீடு என அழைக்கப்படுகிறது. கணியச்சிட்டை தொகையுடன், பில் ஆஃப் குவான்டிட்டி என்று சொல்வது, கணியச்சிட்டை தொகையுடன் எதிர்பாராத செலவுகளுக்காக 10%
எதிர்பாராத செலவுக்காக அந்த மதிப்பீட்டின் 10%. அதுபோல் முதலாவது ஆண்டுக்கு அந்த வேலை நடைபெறுகிற முதலாவது ஆண்டுக்கு விலையேற்றத்துக்காக 10%. 2வது ஆண்டுக்கு இன்னும் ஒரு 10% என்றால் 20%. அந்த மதிப்பிடப்பட்ட தொகையில் 20%. 3வது ஆண்டுக்கு மேலதிகமாக 10% என்கிற வகையில் செலவுகள் அதிகரித்து மொத்த கிரிய மதிப்பீடு தயாரிக்கப்படும். இவ்வளவும் போட்டால் காணும் மொத்த கிரிய மதிப்பீடு. சரிதானே? கேட்டால் 2 புள்ளி கேட்பார் மொத்த கிரிய மதிப்பீடு சுருக்கமாக சொல்லுங்க. அடுத்தது மொத்த கிரிய மதிப்பீடில் உள்ளடக்கப்படுகிற 5 விஷயம் இருக்குது. சரிதானே? 5 விடயம் இருக்குது. அந்த 5 விடயத்தில் ஏதேனும் 2 எழுதக்கூடிய அளவுக்கு, ஆனால் நீங்கள் 5ஐயும் படித்து வச்சுருக்கோம். சரி, முதலாவது மொத்த கிரிய மதிப்பீட்டில் உள்ளடக்கப்படுகிற முக்கியமான விடயங்கள் இந்த திகதிகளை எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு போய் ஒரு பாயிண்டாக எழுதி அதுக்கு புள்ளி தர மாட்டாங்க. என்ன தரக்கூடாது, தாராங்களோ தெரியாதது வேறு. அப்போ நாங்கள் இதை ஒரு பெருமதியான பாயிண்டாக கருதாமல் மற்றதுகளில் முக்கியமானதை எழுதணும். இதையும் சேர்த்து எழுதினா பரவாயில்லை. சரிதானே? இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னா, இது 1 வருஷத்துக்கு மேலே இல்லை நடக்க போகுது. இது 1 வருஷத்துக்கு மேலே நடக்க போகுது. இப்போ நடக்க போகுதுன்னா நாங்கள் இப்போ வரைவு மதிப்பீடு தயாரிக்கிறோம். இது பல வருஷமாக நடக்குது. இப்போ 3-4 வருஷமாக நடந்து கொண்டு இருக்குது. இப்போ 2022 தொடங்கிடுது. இப்போ நாங்கள் செய்கிறோம். 6க்குரிய மதிப்பீடு செய்ய போகிறோம். 2025க்குரியது செய்ய போகிறோம். சரிதானே? எப்போ இந்த மதிப்பீட்டை நாங்கள் தயாரிக்கிறோம்? 2024 தயாரிக்கிறோம். 2025க்குரியதை தான் தயாரிக்கிறோம். அப்போ நாங்கள் முதலாவது எழுத வேணும் 2023 கடைசி வரைக்கும் ஏற்பட்ட உண்மையான செலவு. வரைவு மதிப்பீடுகள் தயாரிக்கப்படும் ஆண்டுக்கு முந்தைய ஆண்டின் இறுதி வரையிலான உண்மையான செலவினம். 2023 டிசம்பர் 31 வரைக்கும் உண்மையிலே ஏற்பட்ட செலவினம். சரிதானே? அப்போது அது 5-6 வருஷமாக செய்த செலவு 4 வருஷமாக நடந்திருந்தால் டோட்டல் 2023 டிசம்பர் 31 வரைக்கும் நடந்த மொத்த செலவினம். 2வது 2023 ஆண்டில் நடந்த செலவினம். முதல் சொன்னதுக்குள்ள 2021 2022 வரை வரைவு மதிப்பீடு தயாரிக்கப்படுகிற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு இறுதி வரையிலான உண்மையான செலவினம். 2வது வரைவு மதிப்பீடு தயாரிக்கப்படும் ஆண்டுக்கு முந்தைய ஆண்டில் செய்த உண்மையான செலவினம். 2023 நடந்த உண்மையான செலவினம். சரியா? அடுத்தது இந்த வருஷத்துக்கான ஒரு எஸ்டிமேஷன் அமௌண்ட். இன்னும் முடியலை. நாங்கள் இப்போ ஜூனில் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ வரைவு மதிப்பீடுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. எங்களுடைய கமிஷன் கேட்டுட்டு அப்போ வரைவு மதிப்பீடுகள் கேட்குறாங்க. அப்போ நாங்கள் இதை செய்யல 2024க்கு எஸ்டிமேட்டட் அமௌண்ட் தான் போடலாம். சரியா? உண்மை செலவினம் போடையிலாம், மதிப்பீட்டு செலவினம் தான் போடலாம். இப்போ வரைவு மதிப்பீடு தயாரிக்கப்பெறும் ஆண்டுக்கான மதிப்பீடு. வரைவு மதிப்பீடு தயாரிக்கப்பெறும் ஆண்டு என்பது 2025 அல்ல, 2024. வரவு செலவு திட்ட ஆண்டுக்குரிய மதிப்பீட்டு தொகை இதுதான் 2025க்குரிய தொகை. சரியா? இவ்வாறு சொல்லப்படுகிற இந்த தொகைகள், அதாவது 2023 ஆண்டு மட்டும் செலவழித்த மொத்த தொகை, 2024 எஸ்டிமேட்டட் அமௌண்ட், 2025 எஸ்டிமேட்டட் அமௌண்ட், இந்த 3ஐயும் சேர்த்து கூட்டினால் மொத்த செலவு மதிப்பீடுகள், அதாவது அந்த கருத்திட்டத்துக்காக அங்கீகரித்த மொத்த தொகைக்கு மேலே போகக்கூடாது. அது உள்ளடக்கிற விடயத்துக்குள்ளே வராது. அந்த அவனாண்டு போட்டிருக்கிற கடைசியாக போட்டு காட்டப்பட்டிருக்கிறது அது ஒரு குறிப்பு. அப்போ இதுக்குள்ள உள்ளடக்கப்படுகிற விடயங்கள் முக்கியமாக 4 விஷயம் இருக்கு. வரைவு மதிப்பீடு தயாரிக்கப்படும் ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு முடிவடையும் வரையிலே நிகழ்ந்த உண்மையான செலவினம். வரைவு மதிப்பீடு தயாரிக்கப்படும் ஆண்டுக்கு முந்தைய ஆண்டில் நடந்த உண்மையான செலவினம். வரைவு மதிப்பீடு தயாரிக்கப்படும் ஆண்டுக்கான மதிப்பீட்டு செலவினம். வரவு செலவு திட்ட ஆண்டுக்குரிய மதிப்பீட்டு செலவினம். சரிதானே? இதை விட வேலைகளை பூர்த்தி செய்ய எதிர்பார்த்த திகதியை போட்டு விடலாம் மேலதிகமாக. இன்னடிஷன். சரிதானே? போகிற வண்டியில் மேலதிகமாக ஒரு வைக்கல் கத்தை போட்ட மாதிரி அதை போட்டு விடலாம். இப்போ உங்களுக்கு மொத்த செலவு மதிப்பீடு இதுக்கெல்லாம் பெரிய அதை பார்த்த உடனே பெரிய பொருள் அப்படி இல்லை. சரிதான்? மொத்த கிரிய மதிப்பீடு என்பது என்ன,
ஒன்றுக்கும் மேற்பட்ட வருஷத்தில் வேலை ஒன்று நடக்க அதை தொடங்குனதுலேருந்து கடைசி வருஷம் வரைக்கும் ஒவ்வொரு வருஷமாக அதை துண்டாக்கி சரியாக அடையாளம் காணக்கூடியதாக செய்யணும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனித்தனியாக அடையாளம் காணக்கூடிய மாதிரி செய்திருக்க வேணும். அதை செய்யக்குள்ள முதலாவது ஆண்டில் எதிர்பாராத செலவுக்கு ஒரு 10%, விலை அதிகரிப்புக்கு ஒரு 10%, அடுத்த ஆண்டில் அது விலை அதிகரிப்புக்கு 20%, அடுத்த ஆண்டில் 30% என்கிற அடிப்படையில் இது செய்யப்படும். சரி, இது கணிய சிட்டை அடிப்படையாக கொண்டு, அதாவது பில் ஆஃப் குவான்டிட்டி எவ்வளவு செலவாகும் கணிய சிட்டை அடிப்படையில் இந்த மதிப்பீடு மேற்கொள்ளப்படுவதாக இருக்கும். இவ்வளவுதான் மொத்த செலவு மதிப்பீடு. மொத்த செலவு மதிப்பீடுகளை கேட்கக்கூடிய 2 கேள்வி எங்களுக்கு எனக்கு கேட்டால் எழுதலாம். கேட்டவருக்கு தான் கஷ்டம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தது இதை பிளாக் ப்ரொவிஷன் என்று சொல்கிறது, மொத்த ஏற்பாடு, துண்ட ஏற்பாடு என்று சொல்கிறவங்க. சரிதானே, மொத்த ஏற்பாடு அல்லது துண்ட ஏற்பாடு என்று சொல்லி கேட்பாங்க. ஆங்கிலத்தில் அதை பிளாக் என்று சொல்கிறது. பிளாக் கண்டு இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டிடம் அது 2-3 வகுப்பறைகள் அல்லது 2-3 பிரிவுகளை சேர்த்து அப்படியே டோட்டலாக அது பிளாக் என்று சொல்லுவோம். அதில் பிளாக்கில் கீழே ஒரு 4 கிளாஸ் ரூம் இருக்குது, மேலே ஒரு 4 கிளாஸ் ரூம் இருக்கும். அப்படியே டோட்டல் பிளாக் என்று சொல்கிறோம். சரிதானே, துண்ட ஏற்பாடு அல்லது மொத்த ஏற்பாடு என்னென்னால், ஒரு மூலதன மதிப்பீட்டை தயாரிக்கிற போது ஒன்றுக்கும் மேற்பட்டதும் ஆனால் ஒரே விதமானதுமான வேலைகளுக்கு மதிப்பீடுகள் வெவ்வேறாக தயாரிக்கப்பட்டிருந்தாலும் அந்த மதிப்பீடு எல்லாத்தையும் ஒன்றாக்கி போட்டு அதை ஒன்றாக சேர்த்து அங்கீகரிக்கப்படுகிற போது அது துண்ட ஏற்பாடு என அழைக்கப்படும். அது டெண்டவென்ற என்று சொல்லுவாங்க. அதை துண்ட ஏற்பாடு என்று சொல்லி அழைக்கப்படுது. சரிதானே, ஆனால் அந்த ஒவ்வொரு துண்டங்களுக்குமான செலவுகள் தனியாக அடையாளம் காணப்படும். அதுக்கு எங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் ரேஷர் வச்சிருக்கக்கூடிய மாதிரி அதுக்கான செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் அந்த மதிப்பீடுகள் அந்த வேலைகளுக்கு தனித்தனியாக அடையாளம் காணக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட வேண்டும். அவ்வாறு தயாரிக்கப்படுவது துண்ட ஏற்பாடு என்று சொல்லி சொல்லப்படும். சரிதானே, துண்ட ஏற்பாடு என்று சொல்லி சொல்கிறது. துண்ட ஏற்பாடுன்னா உங்களுக்கு விளங்கிட்டு என்ன மாதிரி சொல்கிறோம், ஒரு மூலதன மதிப்பீட்டை தயாரிக்கிற போது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரே விதமான வேலைகளுக்கான மதிப்பீடுகள் அல்லது ஒரே தொகுதி வேலைகளுக்கான மதிப்பீடுகள் வெவ்வேறாக தயாரிக்கப்பட்டிருந்தாலும் அவற்றை ஒன்றாக சேர்த்து அதன் ஏற்பாடு அனுமதிக்கப்படுமாக இருந்தால், ஏற்பாடுண்டா ப்ரொவிஷன், இனி என்ன ஏற்பாடு அரேஞ்ச்மெண்ட் நிற்கக்கூடாது. அந்த எல்லா வேலையும் சேர்த்து ஒரு பிளக் ஆக்கி போட்டு அதுக்குரிய ப்ரொவிஷன் ஒன்றா அப்ரூவ் பண்ணுமாக இருந்தால் என்ன அதை நாங்கள் சொல்லுகிறது துண்ட ஏற்பாடு அல்லது மொத்த ஏற்பாடு. ஆனால் மொத்த ஏற்பாடு செய்யப்பட்டாலும் அதுக்குள்ள உள்ளடக்கப்பட்ட ஒவ்வொரு விதமான வேலைகளும் அல்லது ஒவ்வொரு விதமான தொகுதி வேலைகளும் தனித்தனியாக அடையாளம் காணக்கூடியதாக, அவற்றின் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு தனித்தனியாக அடையாளம் காணக்கூடியவாறு அவை தயாரிக்கப்பட வேண்டும். சரியா, நடுவில் சில பக்கத்தை காணும் என்று சொல்லி 22, 23 என்பவற்றின் நிதி ஏற்பாடுகள் அவையும் செய்யப்படவில்லை. புதிய பிரேரணைகளை இப்போதைக்கு வேண்டாம், நாங்கள் 38க்கு நேர போவோம். திரைசேரியின் திட்டவட்ட அதிகாரம் என்று சொல்லி ஒன்று இருக்குது, அதை அடிக்கடி கேட்குறது. இந்த தொடக்க நிலை அங்கீகாரம் வேண்டா என்ன, இறுதி நிலை அங்கீகாரம் வேண்டா என்ன என்று சொல்லி அதை நாங்கள் 3வது நிதி ஒழுங்கு விதியில் வச்சு அதை பிரித்து மேய்ந்தாச்சு. சரி, அதை படித்து கொண்டு போகத்தான் எங்களுக்கு விளங்குவோம். இதுதானே அது ஓகே சொல்லி அப்போ வேற ஒரு ரொம்ப குழப்பமாகிட்டு பிறகு திருப்பி நல்ல தெளிவாக வந்துடும். இந்த 38 பார்த்துட்டு எங்களுடைய நேரத்தை பார்த்து நிறைவு செய்யும். சரியா, இப்போ 37களையும் ஒரு நிதி ஏற்பாடும் இல்லையா. 38 திரைசேரியின் திட்டவட்ட அதிகாரம், குறித்த அதிகாரம் அல்லது திரைசேரியின் திட்டவட்ட அதிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போது ஆண்டு மதிப்பீடுகளில் சேர்க்கப்படுவதற்கு முன்பாக திரைசேரியின் திட்டவட்ட அதிகாரம் தேவைப்படுகிற 2 விடயங்களை எழுதுங்கோ என்று சொல்லிட்டு 4 புள்ளியை தரலாம். நாங்கள் தெளிவாக இருக்கோம். சரிதானே, இப்போ ஆண்ட மதிப்பீடுகளில் சேர்க்கப்படுவதற்கு முன்பாக, ஆண்ட மதிப்பீட்டில் ஒரு விஷயத்தை சேர்க்க போகிறோம்னா அதை சேர்க்கிறதுக்கு முன்னாக திரைசேரியினுடைய திட்டவட்டமான அதிகாரம் அல்லது குறித்துரைத்த அதிகாரம் தேவைப்படக்கூடிய 2 சந்தர்ப்பங்கள். முதலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா புதிய தலைப்பு, நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம். அதாவது அவை தற்போது வழக்கில் உள்ள, தற்போது நடைமுறையில் உள்ள தலைப்பு, நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம் என்பவற்றுக்குள்ள உள்ளடக்க முடியாததாக இருக்கவும்.
புதுசாக ஒரு தலைப்பு, ஒரு நிகழ்ச்சி திட்டம், ஒரு கருத்திட்டம், அதுக்கு ஒரு நம்பர் புதுசாக அலோகேட் பண்ண வேணுமெண்டா திரைசேரியினுடைய திட்டவட்டமான அங்கீகாரம் கிடைக்க வேணும். இப்போ முதலாவது புதிய தலைப்புகள், நிகழ்ச்சி திட்டங்கள், கருத்திட்டங்கள். சரிதானே? அதாவது தற்போது வழக்கில் உள்ள தலைப்பு, வழக்கில் உள்ளா கேஸ் இல்லையா, தற்போது நடைமுறையில் உள்ள தலைப்பு, நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டங்களில் உள்ளடக்க முடியாதவையாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, நிதி ஒழுங்கு விதி 71 சொல்லப்பட்டிருக்குது. எப்படி? பதவி பெயர்களில் மாற்றம், ஆளணி அல்லது பதவி அணிகளில் மாற்றம், சம்பள அளவு திட்டங்களில் மாற்றங்கள் என்பவற்றை மேற்கொள்ளும் போதும் திரைசேரியின் திட்டவட்ட அதிகாரம் தேவைப்படும். அது எம்எஸ்டி என்று சொல்கிறோம், முகாமைத்துவ சேவைகள் பணிப்பாளர் நாயகம். இப்போ பணிப்பாளர் அல்ல, எம்எஸ்டிஜி, முகாமைத்துவ சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினுடைய அதிகாரம் பெறப்பட வேண்டும். முதலாவது தலைப்பு, நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம் என்பவற்றை வரவு செலவு திட்ட பணிப்பாளர் நாயகம். சரிதானே? வரவு செலவு திட்ட அல்லது பாதீட்டு பணிப்பாளர் நாயகத்தினுடைய சம்மதம், அது எல்லாம் வேணும். ஆனால் திரைசேரியின் திட்டவட்ட அதிகாரம், திரைசேரிக்கு 2 பேர் 2 ஏரியாக இருக்கணும். நாங்கள் இந்த அதிகாரங்கள் பெறப்பட வேண்டியது 2 விஷயம் தெளிவாக எழுதக்கூடியதாக இருக்கும். சரிதானே? ஆண்ட மதிப்பீடுகளில் சேர்க்கப்படுவதற்கு முன்பாக திரைசேரியின் திட்டவட்ட அதிகாரம் தேவைப்படுகின்ற 2 விடயங்கள் சொல்லுங்க என்று சொல்லி கேட்கப்பட்டால், முதலாவது நீங்கள் சொல்லணும், புதிய தலைப்புகள், நிகழ்ச்சி திட்டங்கள், கருத்திட்டங்களை சேர்ப்பதற்கு. அதாவது தற்போது நடைமுறையில் உள்ள தலைப்பு, நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டங்களுள் உள்ளடக்க முடியாதவற்றுக்கு இது அவசியம். ரெண்டாவது, பதவி பெயர் மாற்றங்கள், பதவி அணி, வேதன அளவு திட்டம் போன்றவற்றுக்கான மாற்றங்கள். அதாவது நிதி ஒழுங்கு விதி 71(1) பிரிவில் சொல்லப்பட்டிருக்கு. 71(1) நாங்கள் பார்ப்போம். இருந்தாலும் இந்த விடயங்கள் தான், அதாவது பதவி பெயர் மாற்றம் செய்கிறது, காடரில் மாற்றம் செய்கிறது, பதவி அணி, சரிதானே, பதவி அணியில மாற்றம் செய்கிறது, சம்பள அளவு திட்டங்களில் மாற்றம் செய்கிறது. இவ்வாறான விடயங்களுக்கு ஏற்கனவே அனுமதி பெறப்பட்டிருந்தால் மட்டும்தான் வரைவு மதிப்பீடுகளில் அதை சேர்க்கலாம். இதில் இருக்கிற மாதிரி எழுதக்கூடிய அளவுக்கு படிக்கலாம். இதில் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கேள்வி கேட்டால் இது அப்படியே. இப்போ பாருங்க, எங்களுடைய இந்த நிதி ஒழுங்கு விதிகளில் எங்களுக்கு விளங்குது, 2.5 வரியிலையும் ஒரு நிதி ஒழுங்கு விதி இருக்குது. முதலாவது நிதி ஒழுங்கு விதி 2.5 வரி, 2.5 பக்கத்திலையும் ஒரு நிதி ஒழுங்கு விதி இருக்குது. என்ன இன்னும் பெரிய நிதி ஒழுங்கு விதிகள் எல்லாம் இருக்குது, 156 2. இது ஒரு அளவா 4 புள்ளிக்கு ஒரு நிதி ஒழுங்கு விதி. இப்போ இப்படி பார்த்து ஆக முக்கியம் இல்லை, ஒரு 250 எஃப்ஆர்ஸ் இருக்கு. அந்த 250ஐயும் படித்துட்டோம்டா சில கண்டங்கள் தாண்டிட்டோம். மிக முக்கியமாக இந்த தலைப்பு, நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம்ன்றது இனி காலங்காலமாக திருப்பி வந்து கொண்டு இருக்கும். ஏற்பாடு, ஒதுக்கீடு, குறித்துரைத்த ஒரு ஒதுக்கீடு, ஸ்பெசிஃபிக் அலோகேஷன் என்று சொல்வது, சரிதானே, இயந்திர அலோகேஷன், பொது ஒதுக்கீடு என்றது திருப்பி அந்த வார்த்தைகள் வரும். அதுக்கு எங்களுக்கு ஆழமான புரிதல் இருக்குது. அந்த வார்த்தையை நாங்கள் குழப்பிக்கொள்ள மாட்டோம். இந்த அளவு 39 வேணாம், 39 முக்கியமே இல்லை, அது பொழுதுக்கு அதை கையை விட்டுட்டு போகும். சரிதானே? 40 42 49 முடிஞ்சிது. இப்போ நாங்கள் இனி 4வது பிரிவு பார்க்கோம். செலவின மதிப்பீடுகளை தயாரித்தல், சமர்ப்பித்தல் என்கிறது. இந்த 4வது பார்க்குறதுக்கு முன்னால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நடுக எஃப்ஆரை படித்து கொண்டு வந்தா, நாளைய செயலமர்வில் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் ஒரே பார்வை அப்படியே 8 மணிக்கு தொடங்கி 10 மணிக்கு இடையில் ஒரு 10 நிமிஷம் பிரேக்கோட வரக்கூடிய அவ்வளவு கேள்வியும் நாளைக்கு அந்த விஷயத்தை அணுவராக பிரித்து மேய்ஞ்சிட்டு நீங்கள் திருப்பி அந்த புத்தகத்தை நான் குரூப்பில் பதிவிட்டு விடுகிறேன். அதை படித்து முடித்தா அதுக்குள்ள கணிசமான கேள்விகளை எதிர்பார்க்கலாம். பின்னிணைப்புகள், வரைவு இலக்கணங்கள் உட்பட கணிசமான விடயங்கள் பார்க்க வேணும். நீங்கள் சொந்தமாக படிக்கணும். 60 பக்கம் அந்த புத்தகம், 60 தரம் படித்தாலும் புதுசாக விளங்கும். அதுக்கு ஒரு தனி அடையாளம் இருக்குது. 1589 அது இன்னும் வித்தியாசம். ஆனால் இப்போதைக்கு பரவாயில்லை. சரிதானே? இப்போ நீங்கள் நாளைக்கு நாங்கள் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளோடு சந்திப்போம். இந்த அளவில் நான் ஒளிப்பதிவை மட்டும் நிப்பாட்டுகிறேன். நான் விரிவாக இல்லை. உங்களுடைய அபிப்பிராயங்கள் ஏதேனும் இருந்தால் பகிர்ந்து கொண்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு 9:37 9:40 நாங்கள் லீவாகும்.